அத்தியாயம் 1. இதய துடிப்பின் முதல் ராகம். அந்த பிரம்மாண்டமான ராஜ நிவாஸ் பங்களா அதிகாலை 5 மணிக்கே மெல்ல விழித்துக்கொண்டது. அந்த வீட்டின் சுற்றுப்புறச் சுவர் முழுவதும் படர்ந்திருந்த நித்யகல்யாணி பூக்களும் வாசலில் வரிசையாக கட்டித் தொங்கவிடப்பட்டிருந்த பன்னீர் ரோஜாக்களும் பனித்துளிகளை தங்களுக்குள் ஏந்தி ஒரு மென்மையான நறுமணத்தை அந்த அதிகாலை காற்றோடு கலந்து பரப்பிக் கொண்டிருந்தன. அந்த பங்களாவின் ஒவ்வொரு கல்லும் கௌரவத்தையும் அதிகாரத்தையும் பறைசாற்றிக் கொண்டிருந்தன. இன்று அந்த வீட்டின் எஜமானி சிவகாமியின் கணவர் மறைந்த தினம் என்பதால் அந்த மாளிகையே ஒருவித அமைதியுடனும் அதே சமயம் ஒரு பெரும் நிகழ்வுக்கான பரபரப்புடனும் இயங்கிக் கொண்டிருந்தது. சமையலறையின் ஒரு மூலையில் பெரிய அண்டாக்களில் கொதிக்கும் நீரின் ஆவியும் வறுக்கப்படும் மசாலாக்களின் நெடியும் அந்த பகுதியை ஒரு போர்க்களம் போல மாற்றியிருந்தது. அங்கே எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் வேலையில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருந்தாள் நிலா. நிலா, அவளது பெயரே அவளது அழகைச் சொல்லும் ஒரு கவிதை. எளிய பருத்திச் சேலையில் அவளது மெலிந்த உடல் வாகு ஒரு லாவகத்தை கொண்டிருந்தது. அவளது கண்கள் மட்டும் எப்போதும் எதையோ தேடும் மிரட்சியுடன் ஒருவித மர்மத்தை ஒளித்து வைத்திருக்கும். அவளது கைகள் மாவு பிசைவதிலும் காய்கறிகளை நறுக்குவதிலும் மின்னல் வேகத்தில் இயங்கின. அவளது நெற்றியில் அரும்பியிருந்த வியர்வை துளிகளை துடைக்க கூட நேரமில்லாமல் அவள் உழைத்துக் கொண்டிருந்தாள். நிலா, என்ன அப்படி பார்த்து கொண்டிருக்கிறாய்? கையில் இருக்கும் வேலையை சீக்கிரம் முடி. விஸ்வா தம்பி இன்னும் கொஞ்ச நேரத்தில் கீழே வந்துவிடுவார். அவருக்கு குடிக்க கிரீன் டீ தயார் செய்து அவர் அறைக்கு எடுத்துக்கொண்டு போ. இன்று அவருக்கு ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங் இருக்கிறது, கவனமாக இரு என்று சமையல் மாஸ்டர் உரத்த குரலில் கட்டளையிட்டார். விஸ்வா, அந்த பெயரை பலமுறை இந்த வீட்டுச் சுவர்கள் சொல்லக் கேட்டிருக்கிறாள் நிலா. ஆனால் இதுவரை அந்த மனிதனை அவள் நேரில் பார்த்ததே இல்லை. இந்த மாபெரும் ஐடி சாம்ராஜ்யத்தின் ஒரே வாரிசு, லண்டனில் உயர் கல்வி முடித்துவிட்டு திரும்பியவன். அவனை பற்றிய கதைகள் இந்த வீட்டு வேலைக்காரர்கள் மத்தியில் ஒரு இதிகாசம் போல பேசப்படும். அவன் ஒரு முறை பார்த்தாலே அந்த பார்வையின் கூர்மையில் எவர் இதயமும் ஒரு நொடி நின்றுவிடும் என்பார்கள். அவனது கோபம் அனலாக தெறிக்கும் என்றும் அதே சமயம் அவனது ஆளுமை எவரையும் வசீகரிக்கும் என்றும் நிலா கேள்விப்பட்டிருக்கிறாள். நிலா மெதுவாக கிரீன் டீயை தயார் செய்தாள். ட்ரேயை ஏந்தியபடி அவள் மெல்ல படிக்கட்டுகளில் ஏறும்போது அவளது இதயம் அவளுக்கே கேட்கும் அளவுக்கு துடித்தது. ஒவ்வொரு அடியும் அவளுக்கு ஒரு புது உலகிற்குள் நுழைவது போன்ற அச்சத்தை தந்தது. 2ஆம் மாடியில் இருந்த விஸ்வாவின் அறைக்கு வெளியே நின்றபோது அங்கிருந்த ஏர்கண்டிஷனரின் குளிர்ச்சியை விட அவளது உள்ளுக்குள் ஒரு நடுக்கம் அதிகமாக பரவியது. கதவை மென்மையாக தட்டினாள். பதில் ஏதும் வரவில்லை. கதவு சத்தமின்றி திறந்து கொண்டது. உள்ளே நுழைந்தவள் அப்படியே சிலையாக உறைந்து போனாள். அந்த அறை ஒரு அரண்மனை போல தெரிந்தது. சந்தன மரத்தினால் செய்யப்பட்ட பெரிய படுக்கை, ஒரு சுவரில் பிரம்மாண்டமான புத்தக அலமாரி, மறுபுறம் பெரிய கண்ணாடி ஜன்னல்கள் வழியாக தெரிந்த தோட்டத்தின் பசுமை என அனைத்தும் ஒரு கலைநயத்துடன் அமைக்கப்பட்டிருந்தன. அந்த அறை முழுவதும் விஸ்வா பயன்படுத்தும் ஒரு குறிப்பிட்ட விலை உயர்ந்த வாசனை திரவியத்தின் மணம் நிறைந்திருந்தது. அது ஒரு ஆணின் கம்பீரத்தையும் காந்த சக்தியையும் நிலாவிற்கு நினைவுபடுத்தியது. அறையின் நடுவில் இருந்த மேஜையில் டீயை தவிப்புடன் வைத்தாள். அப்போதுதான் குளியலறையின் கதவு மெல்லத் திறக்கப்படும் சத்தம் கேட்டது. நிலா திடுக்கிட்டு திரும்பினாள். அவளது கண்கள் அப்படியே நிலைத்து போயின. விஸ்வா வெளியே வந்து கொண்டிருந்தான். அவன் இடுப்பில் ஒரு வெள்ளை நிறத் துண்டு மட்டும் சுற்றப்பட்டிருந்தது. அவனது கட்டுக்கோப்பான அகன்ற மார்பு பகுதியில் இருந்து தண்ணீர் துளிகள் வைரம் போல தெறித்து அவனது தசைகளின் வழியாக கீழிறங்கி அவனது வயிற்று பகுதியில் மறைந்து கொண்டிருந்தன. அவனது ஈரமான தலைமுடி நெற்றியில் கலைந்து விழுந்து கிடக்க அவன் ஒரு கிரேக்கச் சிற்பத்தைப் போல காட்சியளித்தான். விஸ்வா அவளை எதிர்பார்க்கவில்லை. அவன் நின்ற இடத்திலேயே நின்று அவளை கூர்மையாக பார்த்தான். அந்த பார்வையில் ஒரு அதிகாரம் இருந்தது, அதே சமயம் ஒரு புரியாத வசீகரமும் இருந்தது. யார் நீ? என் அனுமதி இல்லாமல் எப்படி உள்ளே வந்தாய்? விஸ்வாவின் குரல் ஒரு பேஸ் கிட்டார் போல ஆழ்ந்து கம்பீரமாக ஒலித்தது. நிலா பேச மறந்தாள். அவளது நாக்கு உலர்ந்து போனது. ஒரு ஆணை, அதுவும் இவ்வளவு நெருக்கமாக இந்த நிலையில் அவள் பார்த்ததே இல்லை. அவனது ஆளுமை அவளை ஒரு மாயச்சுழலுக்குள் தள்ளியது. அவளது கால்கள் தரையில் வேரூன்றி நின்றன.
அவளது கண்கள் அவனது தோள்களையும் அதில் வழிந்தோடும் நீர்த்துளிகளையும் அறியாமலேயே ரசித்தன. நான் வந்து டீ கொண்டு வந்தேன் சார் என்று தட்டுத் தடுமாறிச் சொன்னாள். அவளது நடுக்கத்தை விஸ்வா கவனித்தான். அவனது உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. அவன் மெதுவாக அவளை நோக்கி நடந்தான். அவன் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் நிலா பின்வாங்கினாள். இறுதியில் அவள் ஒரு சுவரில் முட்டி நின்றாள். விஸ்வா அவளுக்கு மிக அருகில் வந்து நின்றான். அவனது ஈரமான உடலின் வெப்பம் நிலாவை தாக்கியது. அவனது முகத்தில் இருந்த தண்ணீர் துளி ஒன்று நிலாவின் கன்னத்தில் தெறித்தது. அந்த தீண்டல் நிலாவின் உடலில் ஒரு மின்சாரத்தை பாய்ச்சியது. புதுசா வேலைக்கு வந்திருக்கியா என்று அவன் மிக மெல்லிய குரலில் அவளது காதருகே குனிந்து கேட்டான். அவனது சூடான மூச்சு நிலாவின் கழுத்தில் பட்டபோது அவளுக்கு ஒரு வினாடி உலகமே நின்றுவிட்டது போல இருந்தது. அவளது முகத்தை விஸ்வா உற்று பார்த்தான். மேக்கப் இல்லாத அந்த முகத்தில் இருந்த இயற்கையான அழகு, அந்த பெரிய கண்கள், பயத்தில் விரிந்திருந்த கருவிழிகள் என அனைத்தும் அவனுக்குள் ஏதோ ஒரு புது உணர்வை தூண்டின. அவன் தன் கையை உயர்த்தி அவளது கன்னத்தில் இருந்த அந்த தண்ணீர் துளியை தன் விரலால் மென்மையாகத் துடைத்தான். அந்த தீண்டலில் நிலா அப்படியே உறைந்து போனாள். அவன் விரல் பட்ட இடம் நெருப்பாய் சுட்டது. அங்கிருந்து எப்படியாவது தப்பித்து ஓடிவிட வேண்டும் என்று நினைத்தவள் வேகமாக திரும்ப முயன்றபோது தரையில் சிந்தியிருந்த தண்ணீரில் அவளது கால் சறுக்கியது. ஆ என்று நிலா அலற, அடுத்த வினாடி அவள் தரையில் விழுவதற்கு முன் விஸ்வாவின் வலுவான கைகள் அவளை லாவகமாக தாங்கி பிடித்தன. விஸ்வாவின் ஒரு கை அவளது மெல்லிய இடுப்பைச் சுற்றி வளைக்க, மறு கை அவளது தோளை அணைத்து கொண்டது. நிலா கீழே விழவில்லை, மாறாக விஸ்வாவின் அகன்ற மார்பில் மோதி நின்றாள். அவளது இரு கைகளும் அவனது ஈரமான தோள்களை பற்றிக் கொண்டன. அந்த நிமிடம் காலம் உறைந்தது. விஸ்வாவின் இதயத்துடிப்பை நிலா தன் மார்பில் உணர்ந்தாள். நிலாவின் இதழ்கள் நடுங்க, அவளது கண்கள் விஸ்வாவின் கண்களோடு கலந்தன. அந்த அறையின் அமைதியில் அவர்களின் இருவரின் மூச்சுக்காற்று மட்டுமே சத்தமாக ஒலித்தது. விஸ்வா அவளை விடவில்லை. அவளது இடுப்பில் இருந்த அவனது பிடி இன்னும் இறுகியது. அவளது நீண்ட கூந்தல் அவன் முகத்தில் உரசி ஒருவித காட்டுப்பூக்களின் வாசனையை தந்தது. கவனமாக இருக்கக்கூடாதா? விழுந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று விஸ்வா கேட்டான். இம்முறை அவனது குரலில் அதிகாரம் இல்லை, ஒரு விதமான அக்கறை கலந்திருந்தது. நிலா மெதுவாக அவனை விட்டு விலகினாள். அவளது முகம் இப்போது ஒரு சிவந்த ரோஜாவைப் போல மாறியிருந்தது. சாரி சார் என்று சொல்லிக்கொண்டே விஸ்வாவை நிமிர்ந்து பார்க்கக்கூட தைரியம் இல்லாமல் அவள் அறையை விட்டு வெளியே ஓட்டினாள். படிக்கட்டுகளில் இறங்கி வரும்போது நிலாவுக்கு தலை சுற்றியது. இது என்ன உணர்வு? ஏன் இதயம் இப்படி துடிக்கிறது? அவள் தன் கன்னத்தை தொட்டு பார்த்தாள். அவன் தொட்ட இடம் இன்னும் அதிர்ந்து கொண்டிருந்தது. சமையலறைக்கு வந்து சேர்ந்த நிலாவை வஞ்சகமான பார்வைகளுடன் கவனித்துக் கொண்டிருந்தாள் காயத்ரி. காயத்ரி அந்த வீட்டின் எஜமானி சிவகாமியின் தம்பி மகள். எப்படியாவது விஸ்வாவை கைப்பிடித்து இந்த சொத்துக்களுக்கு ராணியாக வேண்டும் என்பதுதான் அவளது ஒற்றை லட்சியம். ஏய், என்னடி மேலிருந்து இப்படி ஓடி வருகிறாய்? முகம் ஏன் தக்காளி போலச் சிவந்து கிடக்கிறது? தம்பி ரூமில் என்ன நடந்தது என்று காயத்ரி அதிகாரமாக வழிமறித்தாள். நிலா தலையை குனிந்து கொண்டாள். ஒன்றுமில்லை அம்மா, டீ கொடுத்துவிட்டு வந்தேன் என்றாள் நடுக்கத்துடன். டீ கொடுக்க போனவள் ஏன் இவ்வளவு மூச்சிறைக்கிறாய்? உண்மையைச் சொல்லு, தம்பி ஏதாவது சொன்னாரா என்று காயத்ரி நிலாவின் கையை பிடித்து திருகினாள். நிலாவின் கண்கள் கலங்கின. அந்தச் சமயம் சிவகாமியின் குரல் கண்ணீரென்று கேட்டது. காயத்ரி, அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இன்று பெரிய நாள், வேலைக்காரர்களிடம் வம்பு பண்ணாமல் வந்து மற்ற காரியங்களை கவனி என்று அவர் சொல்ல நிலா ஒரு வழியாக அங்கிருந்து தப்பித்தாள். ஆனால் விஸ்வாவின் அறையில் அவன் இன்னும் நிலா நின்றிருந்த அந்த இடத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது கைகளில் இன்னும் அவளது இடுப்பின் மென்மை தங்கியிருப்பது போல அவனுக்கு தோன்றியது. அவனது மனதிற்குள் ஏதோ ஒரு புது ராகம் ஒலிக்கத் தொடங்கியிருந்தது. இதுவரை பல பெண்களை பார்த்திருந்தாலும் இந்தச் சாதாரண பெண்ணின் கண்களில் இருந்த நேர்மையும் அந்த பயந்த சுபாவமும் அவனை ஏதோ செய்தது. அவன் கண்ணாடியின் முன் நின்று தன் முகத்தை பார்த்தான். அவனது இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியிருந்தது. நிலா, அழகான பெயர் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான். அத்தியாயம் 2, தீயாய் பரவும் காதல்.
விஸ்வாவின் அறையை விட்டு நிலா வெளியேறிய போது அவளது பாதங்கள் தரையில் பாவுவதற்கே மறுத்தன. அவளது இதயம் ஒரு போர்முரசின் சத்தத்தை ஒத்திருந்தது. சிவகாமியின் கண்டிப்பான வளர்ப்பில் இந்த பங்களாவின் சட்டதிட்டங்களுக்கு பழகியிருந்த நிலாவிற்கு விஸ்வாவின் அந்த தீண்டலும் அவனது ஈரமான மார்பின் சூடும் ஒரு புதுவிதமான நடுக்கத்தை தந்திருந்தன. அவள் சமையலறைக்குள் நுழைந்த போது அவளது முகம் தக்காளி பழத்தை போலச் சிவந்து போயிருந்தது. நிலா, என்னாச்சு? தம்பி ஏதாவது திட்டினாரா என்று சமையல் உதவியாளர் மாறி கேட்க நிலாவால் பதில் சொல்ல முடியவில்லை. அவள் மௌனமாக தண்ணீர் குழாயை திறந்து தன் முகத்தை கழுவினாள். ஆனால் அந்த தண்ணீர் கூட விஸ்வாவின் விரல்கள் பட்ட இடத்தின் வெப்பத்தை தணிக்கவில்லை. மாடியில் விஸ்வா இன்னும் அதே நிலையில் நின்றிருந்தான். அவனது கைகளில் நிலாவின் இடுப்பின் மென்மை இன்னும் தங்கியிருந்தது. அவன் ஒரு தொழிலதிபர், எத்தனையோ மாடல் பெண்களை பார்த்திருக்கிறான். ஆனால் இந்த எளிய பெண்ணின் கண்களில் இருந்த அந்த தூய்மையும் தவிப்பும் அவனை நிலைகுலையச் செய்திருந்தன. அவன் மெதுவாக தன் சட்டையை மாட்டிக்கொண்டான். ஒவ்வொரு முறையும் பட்டன் போடும் போது நிலாவின் அந்த மிரண்ட பார்வை அவன் கண்ணுக்குள் வந்து போனது. அப்போது கதவு தட்டப்பட்டது. உள்ளே நுழைந்தது காயத்ரி. விஸ்வா, என்ன இன்னும் ரெடியாகாம இருக்க? அத்தை கீழே உனக்காக காத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பெரிய பூஜைன்னு தெரியும்ல என்று காயத்ரி உரிமையோடு அவனது தோளை தொட வந்தாள். விஸ்வா சட்டென்று விலகினான். ரெடி ஆயிட்டேன் காயத்ரி, நீ கீழே போ, நான் வந்துடுறேன் என்றான் சுருக்கமாக. விஸ்வாவின் இந்த விலகல் காயத்ரிக்கு ஒரு கணம் சுருக்கென்றது. அவள் விஸ்வாவை சிறு வயதிலிருந்தே காதலிக்கிறாள். ஆனால் அவன் எப்போதும் அவளிடம் ஒரு இடைவெளியை பேணுவான். இன்று அவனது கண்களில் ஒரு புதுவிதமான ஒளி இருப்பதை அவள் கவனித்தாள். ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு விஸ்வா? ஏதோ யோசனையில இருக்கிற மாதிரி தெரியுது என்று அவள் துருவி துருவி கேட்க, ஒன்னும் இல்ல காயத்ரி, பிசினஸ் டென்ஷன். நீ போ என்று கராராகச் சொல்லி அவளை அனுப்பி வைத்தான். காயத்ரி வெளியே வரும்போது சமையலறையில் இருந்து நிலா வெளியே வருவதை பார்த்தாள். காயத்ரியின் மனதில் சந்தேகம் ஒரு விஷப்பாம்பாய் தலைதூக்கியது. பூஜை தொடங்கியது. சிவகாமி கம்பீரமாக அமர்ந்திருக்க விஸ்வா அவருக்கு அருகில் அமர்ந்திருந்தான். நிலா ஒரு மூலையில் பூத்தட்டுகளை ஏந்தியபடி நின்றிருந்தாள். மந்திரங்கள் ஓதப்பட விஸ்வாவின் கண்கள் கூட்டத்திற்கு நடுவே நிலாவை தேடின. நிலா தலைகுனிந்து நின்றிருந்தாலும் விஸ்வாவின் பார்வை தன் மீது இருப்பதை அவள் உணர்ந்தாள். அவள் மெதுவாக நிமிர்ந்து பார்த்தபோது விஸ்வா அவளையே பார்த்து கொண்டிருந்தான். யாரும் கவனிக்காத அந்த நொடியில் விஸ்வா அவளை பார்த்து ஒரு மெல்லிய கண் ஜாடை செய்தான். நிலா அதிர்ச்சியில் தட்டை நழுவ விட பார்த்தாள். ஒரு கோடீஸ்வர வாரிசு ஒரு சாதாரண வேலைக்கார பெண்ணிடம் இப்படி செய்யலாமா? அவளது இதயம் இன்னும் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. பூஜை முடிந்ததும் சிவகாமி அனைவரையும் சாப்பிட அழைத்தார். நிலா, விஸ்வாவுக்கு பிடிச்ச அந்த ஸ்பெஷல் பாயசத்தை எடுத்துட்டு வந்து வை என்று அவர் உத்தரவிட நிலா பதற்றத்துடன் பாயசக் கிண்ணத்தை எடுத்து கொண்டு விஸ்வாவின் அருகே சென்றாள். அவள் பாயசத்தை அவனது இலையில் பரிமாறும்போது விஸ்வா வேண்டுமென்றே அவளது விரல்களை தொட்டான். நிலா திடுக்கிட்டு பின்வாங்கினாள். ஆனால் விஸ்வா அவளை விடவில்லை. அவன் அவளது கண்களை ஊடுருவி பார்த்து, பாயசம் ரொம்ப இனிப்பா இருக்கும் போலையே என்றான் இரட்டை அர்த்தத்தில். இதை கவனித்த காயத்ரி, ஆமா விஸ்வா, நிலா சமையல்ல கைதேர்ந்தவள் என்று சொல்லிக்கொண்டே நிலாவை ஒரு கொடூரமான பார்வையால் அளவெடுத்தாள். நிலா அங்கிருந்து ஓடிவிட்டாள். இரவு நேரம் வந்தது. நிலா தோட்டத்தில் உலர்ந்த துணிகளை எடுத்து கொண்டிருந்தாள். நிலவொளி அந்த பங்களாவை ஒரு கனவு தேசம் போல மாற்றியிருந்தது. திடீரென பின்னால் இருந்து யாரோ அவளது வாயை பொத்தி அவளை ஒரு தூணின் மறைவிற்கு இழுத்துச் சென்றனர். நிலா அலற முயன்றாள். ஆனால் அந்த வாசனை, அதே சந்தன வாசனை, அது விஸ்வா. அவன் அவளை சுவற்றோடு சேர்த்து அணைத்திருந்தான். ஏன் என்னை பார்த்தா ஓடுற என்று அவன் அவளது காதருகே கிசுகிசுத்தான். அவனது சூடான மூச்சு நிலாவின் கழுத்தில் பட அவளுக்கு உடல் முழுவதும் மின்னல் பாய்ந்தது. சார், விடுங்க, யாராவது பார்த்திட போறாங்க. நீங்க பெரிய ஆளு, நான் வெறும் வேலைக்காரி என்று நிலா அழுதுகொண்டே சொன்னாள். விஸ்வா அவளது கன்னத்தை மென்மையாக ஏந்தினான். வேலைக்காரியா? என் இதயத்தை நீ திருடிட்ட நிலா. இனிமே உன்னை விட மாட்டேன் என்று சொல்லி அவளது நெற்றியில் ஒரு ஆழமான முத்தமிட்டான். நிலா அப்படியே உறைந்து போனாள்.
இந்த உலகமே மறைந்து அந்த நொடியில் அவர்கள் இருவர் மட்டுமே இருப்பது போல உணர்ந்தாள். ஆனால் அதே சமயம் மாடியின் பால்கனியில் இருந்து காயத்ரி இதை பார்த்துவிட்டாள். அவளது கண்கள் சிவந்தன. இந்த நிலாவை சும்மா விடமாட்டேன். விஸ்வா எனக்கு மட்டும்தான். இவளை இந்த வீட்டை விட்டு எப்படி துரத்துறேன்னு பாரு என்று தனக்குள்ளேயே வஞ்சகமாகச் சிரித்து கொண்டாள். மறுநாள் காலை சிவகாமி தன் அறையில் அமர்ந்திருந்தபோது காயத்ரி அங்கே ஓடி வந்தாள். அத்தை, ஒரு பெரிய தப்பு நடந்துடுச்சு. நிலாவோட அறையில இருந்து உங்க வைர மோதிரத்தை நான் பார்த்தேன் என்று பொய்யாக ஒரு புகாரை சொன்னாள். சிவகாமி அதிர்ச்சியடைந்தார். என்ன சொல்ற காயத்ரி? நிலா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லையே. நானும் அப்படித்தான் நினைச்சேன் அத்தை. ஆனா அவளோட பெட்டிக்குள்ள உங்க மோதிரம் இருக்கு. வேணும்னா நீங்களே வந்து பாருங்க என்று காயத்ரி அவரை நிலாவின் அறைக்கு இழுத்துச் சென்றாள். நிலாவின் அறையில் சோதனை நடந்தது. காயத்ரி ஏற்கனவே மறைத்து வைத்திருந்த அந்த வைர மோதிரம் நிலாவின் பழைய துணிப்பையில் இருந்து கீழே விழுந்தது. சிவகாமியின் முகம் கோபத்தில் சிவந்தது. நிலா அழுதுகொண்டே, அத்தை, நான் எடுக்கல. சத்தியமா எனக்கு தெரியாது என்று கெஞ்சினாள். வாயை மூடு. என் நம்பிக்கையை உடைச்சிட்டியே நிலா. உன்னை இப்போதே இந்த வீட்டை விட்டு துரத்துறேன் என்று சிவகாமி நிலாவின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு வாசலுக்கு வந்தார். அப்போதுதான் விஸ்வா அங்கே வந்தான். நிறுத்துங்கம்மா என்று அவன் கத்தினான். விஸ்வா, இவ திருடிட்டா. இவளை இப்போவே வெளியேற்றணும் என்று சிவகாமி சொல்ல விஸ்வா நிலாவின் அருகில் சென்று அவளது கண்ணீரை துடைத்தான். அம்மா, நிலா எடுக்கல. அந்த மோதிரத்தை காயத்ரி தான் அங்கே வச்சான்னு எனக்கு தெரியும். ஏன்னா காயத்ரி அந்த பையை தேடும்போது நான் ரூம் வாசல்ல நின்னு பார்த்துட்டு இருந்தேன் என்று விஸ்வா ஒரு போய் சொன்னான். அவன் பார்க்கவில்லை என்றாலும் நிலாவை காப்பாற்ற அவன் ஆடிய நாடகம் அது. காயத்ரி அதிர்ச்சியில் உறைந்தாள். சிவகாமி குழப்பமடைந்தார். விஸ்வா நிலாவின் கையை முதன்முதலாக அனைவர் முன்னிலையிலும் அழுத்தி பற்றினான். நிலா இந்த வீட்டுல தான் இருப்பா. அவளை யாரும் வெளியேற்ற முடியாது என்று அவன் சொன்னபோது அந்த வீட்டில் ஒரு புதிய புயல் வீச ஆரம்பித்தது. நிலா விஸ்வாவை நிமிர்ந்து பார்த்தாள். அவளது கண்களில் நன்றியும் காதலும் வழிந்தோடின. காயத்ரியின் மனதில் பழிவாங்கும் எண்ணம் இன்னும் தீவிரமானது. விஸ்வாவிற்கும் நிலாவிற்கும் இடையிலான இந்த இரகசிய காதல், சிவகாமியின் கௌரவம், காயத்ரியின் சதித்திட்டம். இந்த மும்முனை போட்டியில் யார் ஜெயிக்கப் போகிறார்கள்? அத்தியாயம் 3. நிழலாய் தொடரும் நிஜம். பங்களாவின் அதிகாலை பொழுது எப்போதும் சிவகாமியின் அதிகார குரலுடன்தான் தொடங்கும். நிலா, விஸ்வா தம்பிக்கு இன்னும் காபி கொண்டு போகலையா? சீக்கிரம் போ என்று அவர் கூடத்தில் நின்றபடி உத்தரவிட்டார். நிலா பதற்றத்துடன் காபி தட்டோடு மாடிக்கு ஓடினாள். நேற்று இரவு தோட்டத்தில் விஸ்வா அவளிடம் காதலை வெளிப்படுத்திய அந்த நிமிடம் இன்னும் அவள் கண்களுக்குள்ளேயே நின்றது. விஸ்வாவின் அறைக்குள் நுழைந்தபோது அவன் லேப்டாப்பில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தான். நிலா காபியை மேஜையில் வைத்துவிட்டு திரும்ப முயன்றாள். ஏன் நிலா, காபி மட்டும்தான் தருவியா? ஒரு வார்த்தை கூட பேச மாட்டியா என்று விஸ்வா அவளை பார்க்காமலேயே கேட்டான். அவனது குரலில் ஒரு மெல்லிய குறும்பிருந்தது. நிலா வாசலை பார்த்தபடி, சார், அத்தை கீழே இருக்காங்க. யாராவது பார்த்திட போறாங்க. தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க என்று கிசுகிசுத்தாள். விஸ்வா எழுந்து வந்து அவளுக்கு மிக அருகில் நின்றான். அவனது நிழல் அவள் மேல் பட நிலா சிலிர்த்து போனாள். அம்மா கீழே தான் இருக்காங்க, இங்க இல்லையே நிலா. என் கண்ணை பார்த்து ஒரு தடவை சொல்லு. உனக்கும் என்னை பிடிச்சிருக்குன்னு என்று சொல்லி அவளது கையை பற்றினான். நிலா மெதுவாக தன் கையை விடுவித்துக்கொண்டு, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு சார். ஆனா அது யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த வீட்டு வேலைக்காரியா தான் நான் மதிக்கப்படணும். ப்ளீஸ் என்று கெஞ்சினாள். விஸ்வா ஒரு பெருமூச்சுடன் அவளை பார்த்தான். சரி நிலா, அம்மா முன்னாடி நான் உன்னை திட்டினா கூட நீ வருத்தப்படக் கூடாது. ஏன்னா இது நம்மை பாதுகாக்கிறதுக்கான ஒரு நாடகம் என்றான். மதியம் ஒரு முக்கியமான விருந்தினர் வீட்டிற்கு வந்திருந்தார். சிவகாமி காயத்ரியுடன் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார். நிலா அனைவருக்கும் தண்ணீர் கொண்டு வந்தாள். அப்போது தவறுதலாக தண்ணீர் கிளாஸ் காயத்ரியின் விலை உயர்ந்த சேலையில் பட்டுவிட்டது. அறிவில்லையா உனக்கு? எருமை மாடு மாதிரி வளர்ந்திருக்கே, பார்த்து வரமாட்டியா என்று காயத்ரி கத்தினாள். சிவகாமி முகம் சுளித்தார். நிலா, இது உனக்கு எத்தனாவது தப்பு?
சும்மா இங்கேயே நின்னுட்டு இருக்காம உள்ள போ என்று திட்டினார். அப்போது அங்கே வந்த விஸ்வா காயத்ரியை விட ஒரு படி மேலே போய் நிலாவை சத்தம் போட்டான். ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஒழுங்கா வேலை செய்ய தெரியலன்னா இப்போவே இந்த வீட்டை விட்டு வெளியே போ. அம்மா, இவளை எல்லாம் வச்சிருந்தா இப்படித்தான் ஆகும். போய் உன் வேலையை பார் என்று அதிகாரமாகச் சொன்னான். நிலா அழுதுகொண்டே உள்ளே ஓட்டினாள். இதை பார்த்த சிவகாமிக்கும் காயத்ரிக்கும் விஸ்வா மீது ஒரு நிம்மதி வந்தது. பாத்தியா காயத்ரி, விஸ்வாவுக்கு இந்த மாதிரி வேலைக்காரங்களை அப்புறப்படுத்துறதுல எவ்வளவு தெளிவு இருக்குன்னு என்று சிவகாமி பெருமையாகச் சொன்னார். ஆனால் சமையலறைக்குள் சென்ற நிலாவிற்கு தெரியும் விஸ்வா தன்னை திட்டியது சிவகாமியின் சந்தேகத்தை தீர்க்கத்தான் என்று. சிறிது நேரத்தில் விஸ்வா ஒரு காரணத்தை சொல்லி சமையலறை பக்கம் வந்தான். யாரும் பார்க்காத நேரம் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு சிறிய சாக்லேட்டை எடுத்து நிலாவின் கையில் திணித்தான். அவன் காதருகே குனிந்து, ரொம்ப ஓவரா திட்டிட்டேனா? சாரி செல்லம், நீ அழுததை பார்த்து என் மனசே தாங்கல என்று ரகசியமாகச் சொன்னான். நிலா அந்த சாக்லேட்டை பார்த்து அழுதுகொண்டே சிரித்தாள். பரவாயில்லை சார், நீங்க என்னை திட்டினாலும் அதுல ஒரு அன்பு இருக்குன்னு எனக்கு தெரியும் என்றாள். அன்று இரவு பங்களாவில் அனைவரும் உறங்கிய பிறகு விஸ்வா நிலாவிற்கு மெசேஜ் அனுப்பினான். தோட்டத்துல அந்த பெரிய ஆலமரத்துக்கிட்ட வா, உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. நிலா பயந்து கொண்டே மெதுவாக வெளியே வந்தாள். இருட்டில் விஸ்வா அவளுக்காக காத்திருந்தான். நிலாவை கண்டதும் அவளை இழுத்து ஒரு ஆழமான அணைப்பில் சிறை பிடித்தான். நிலா, இந்த உலகம் முன்னாடி உன்னை திட்டுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதிலா தனிமையில உனக்கு 1000 முத்தங்கள் தருவேன் என்று சொல்லி அவளது நெற்றியில் முத்தமிட்டான். அவன் ஒரு சிறிய கருப்பு நிற கயிற்றில் கோர்க்கப்பட்ட ஒரு வெள்ளிப் பதக்கத்தை அவளுக்கு கொடுத்தான். இப்போதைக்கு தாலி கட்ட முடியாது நிலா, ஆனா இது என் அடையாளமா உன் கழுத்துல இருக்கட்டும். சேலைக்குள்ள மறைச்சு வச்சுக்கோ என்றான். நிலா அதை வாங்கிக் கண்களில் ஒற்றிக்கொண்டாள். ஆனால் அதே சமயம் மேல் மாடியின் ஜன்னல் வழியாக காயத்ரி எதேச்சையாக தோட்டத்தை பார்த்தாள். அவளுக்கு யாரோ 2 பேர் அங்கே நிற்பது போலத் தெரிந்தது. யாரது இந்த நேரத்துல தோட்டத்துல? விஸ்வாவா என்று சந்தேகத்துடன் கீழே வரத் தொடங்கினாள். நிலா விஸ்வாவிடம் இருந்து விலகி வேகமாக அறைக்குள் ஓட்டினாள். விஸ்வா அங்கேயே எதையும் அறியாதவன் போல போனில் பேசிக்கொண்டிருந்தான். காயத்ரி அங்கே வந்தபோது விஸ்வா பிசினஸ் கால் பேசுவது போல நடித்து கொண்டிருந்தான். விஸ்வா, இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற என்று காயத்ரி கேட்டாள். பிசினஸ் மீட்டிங் காயத்ரி, லண்டன்ல இப்போதான் காலை நேரம், அதான் பேசிட்டு இருக்கேன். நீ ஏன் இங்க வந்த என்று கூலாக கேட்டு அவளை திருப்பி அனுப்பினான். விஸ்வாவும் நிலாவும் ஒரு பெரும் ஆபத்தில் இருந்து தப்பித்தார்கள். ஆனால் காயத்ரியின் மனதில் ஒரு சிறு சந்தேகம் விதைக்கப்பட்டது. சிவகாமிக்கு தெரியாமல் இந்த இரகசிய காதல் இன்னும் எத்தனை நாட்கள் நீடிக்கும்? அத்தியாயம் 4. இமைகளுக்குள் ஒரு இரகசியம். ராஜநிவாஸ் பங்களாவில் விடியற்காலை பொழுது எப்போதும் போல பரபரப்பாகத் தொடங்கியது. ஆனால் நிலாவிற்கு மட்டும் அந்த விடியல் ஒரு புதுவிதமான நடுக்கத்தை தந்தது. அவளது சேலை தலைப்பிற்குள் இரகசியமாக ஒளிந்திருக்கும் அந்த மஞ்சள் கயிறு ஒவ்வொரு முறை அவள் அசையும்போதும் அவளது இதயத் துடிப்பை அதிகமாக்கியது. விஸ்வா நேற்று இரவு அவள் கழுத்தில் கட்டிய அந்த தாலி இப்போது அவளது வாழ்நாள் இரகசியமாக மாறிவிட்டது. நிலா, என்ன கனவு கண்டுட்டு இருக்க? தம்பிக்கு இன்னும் காபி கொண்டு போகலையா? சீக்கிரம் போ என்று சிவகாமி ஹாலில் அமர்ந்து உத்தரவிட்டார். நிலா பதற்றத்துடன் காபி தட்டோடு மாடிக்கு ஓடினாள். விஸ்வாவின் அறைக்குள் நுழையும்போது அவன் குளித்துவிட்டு ஈர தலையோடு கண்ணாடி முன்னால் நின்று கொண்டிருந்தான். நிலா காபியை மேஜையில் வைத்துவிட்டு சிவகாமி பார்த்துவிடுவார் என்ற பயத்தில் சட்டென்று வெளியேற முயன்றாள். ஏய், நில்லு என்று விஸ்வா அதிகாரமாகச் சொன்னான். நிலா பயத்தில் கதவருகே நின்றாள். சார், அத்தை கீழே இருக்காங்க, ஏதாவது வேலையா என்று நடுங்கும் குரலில் கேட்டாள். விஸ்வா மெதுவாக அவளருகே வந்து கதவை சத்தமின்றி தாளிட்டான். நிலா அதிர்ச்சியில், சார், என்ன பண்றீங்க? யாராவது பார்த்தா என்ன ஆகும் என்று கிசுகிசுத்தாள். விஸ்வா அவளை அப்படியே தூக்கிச் சுவற்றோடு அணைத்து கொண்டான். அவனது ஈரமான தலைமுடியின் நீர்த்துளிகள் நிலாவின் முகத்தில் தெரித்தன. ஏன் நிலா, உன் புருஷன் உன்னை கூப்பிட்டா இப்படித்தான் பயப்படுவியா? யாருக்கும் தெரியாது நிலா
இந்த ரூம்ல நாம மட்டும் தான் என்று சொல்லி அவளது நெற்றியில் தன் இதழ்களை பதித்தான். நிலா அவனது மார்பில் சாய்ந்து கொண்டு, எனக்கு பயமா இருக்கு சார். இந்த தாலி நம்மை கட்டி போட்டிருக்கு, ஆனா இதுவே அத்தைக்கு தெரிஞ்சா நமக்கு எமனாயிடுமோன்னு தோணுது என்றாள். விஸ்வா அவளது கன்னத்தை வருடி, உன்னை நான் பார்த்துப்பேன் நிலா. அம்மா முன்னாடி நாம எஜமானன் வேலைக்காரியா தான் இருப்போம். ஆனா இந்த ரூம் கதவு மூடினா நீ தான் இந்த விஸ்வாவோட மகாராணி என்று சொல்லி அவளை தன் அணைப்பில் சிறைபிடித்தான். அந்த திருட்டுத்தனமான ரொமான்ஸ் அவர்களுக்குள் ஒரு புது உணர்வை தந்தது. திடீரென கதவு தட்டப்பட்டது. விஸ்வா, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? காயத்ரி உன்கூட இன்னைக்கு ஷாப்பிங் போகணுமாம். சீக்கிரம் கீழே வா என்று சிவகாமியின் குரல் கேட்டது. நிலா திடுக்கிட்டு விலகினாள். விஸ்வா எரிச்சலுடன் சட்டையை மாட்டிக்கொண்டு, வர்றேம்மா என்று கத்தினான். நிலா பின் கதவு வழியாகச் சமையலறைக்கு ஓட்டினாள். மதியம் காயத்ரியுடன் ஷாப்பிங் சென்ற விஸ்வா காயத்ரிக்கு தெரியாமல் ஒரு விலை உயர்ந்த வைர மோதிரத்தை வாங்கினான். வீட்டிற்கு வந்ததும் யாருமே இல்லாத சமயம் பார்த்து நிலாவை தோட்டத்தின் மறைவான பகுதிக்கு அழைத்தான். இது உனக்கு நிலா என்று அந்த வைர மோதிரத்தை அவளது விரலில் அணிவித்தான். நிலா திகைத்து போனாள். சார், இது எதுக்கு? இதை பார்த்தா அத்தைக்கு சந்தேகம் வராதா? இதை ஒரு கயிறுல கோர்த்து உன் தாலிச் சரட்டோட சேர்த்து மறைச்சு வச்சுக்கோ. இது நம்ம காதலோட அடையாளம் என்றான் விஸ்வா. நிலா அதை தொட்டு பார்த்து நெகிழ்ந்தாள். இதற்கிடையில் காயத்ரி சும்மா இருக்கவில்லை. விஸ்வா எதற்கோ ஜுவல்லரி ஷாப் சென்றதை அவள் கவனித்திருந்தாள். விஸ்வா எனக்காக எதுவும் வாங்கல, அப்போ யாருக்காக அந்த மோதிரத்தை வாங்கினான் என்று அவளுக்குள் சந்தேகம் முளைத்தது. அன்று மாலை சிவகாமி தன் அறையில் அமர்ந்து நிலாவை அழைத்தார். நிலா, இன்னைக்கு தம்பி ரூமை நல்லா சுத்தம் பண்ணு. அங்க நிறைய ஃபைல்ஸ் சிதறி கிடக்கு என்றார். நிலா விஸ்வாவின் அறைக்குச் சென்றாள். அவள் வேலையில் மூழ்கியிருந்த போது விஸ்வா அங்கே வந்தான். அவன் நிலாவை இழுத்து தன் மடியில் அமர வைத்தான். வேலை செஞ்சது போதும் நிலா, கொஞ்ச நேரம் என் கூட இரு என்றான். நிலா அவனது கையை பிடித்துக்கொண்டு, சார், அத்தை கீழே இருக்காங்க, ப்ளீஸ் என்று கெஞ்சினாள். ஆனால் விஸ்வா அவளை விடவில்லை. அவளது கூந்தலை வருடி அவளது கழுத்தில் இருந்த அந்த தாலியை வெளியே எடுத்து ரசித்தான். சரியாக அந்த நேரம் காயத்ரி விஸ்வாவின் அறைக்கதவை தட்டினாள். விஸ்வா, உள்ள இருக்கியா? நிலா அலறி அடித்துக்கொண்டு விஸ்வாவின் மடியில் இருந்து குதித்தாள். விஸ்வா பதறாமல், உள்ள வா காயத்ரி என்றான். நிலா ஒரு மூலையில் நின்று தரையை துடைப்பது போல நடித்தாள். காயத்ரி உள்ளே வந்தபோது விஸ்வா எதையும் அறியாதவன் போல போனில் பேசிக்கொண்டிருந்தான். விஸ்வா, இன்னைக்கு ஜுவல்லரி ஷாப்ல ஒரு மோதிரம் வாங்கினியே, அது யாருக்கு என்று காயத்ரி நேரடியாக கேட்டாள். நிலாவிற்கு இதயம் நின்றுவிடும் போல இருந்தது. விஸ்வா சிரித்துக்கொண்டே, ஓ அதுவா, அது நம்ம கம்பெனியோட பெஸ்ட் எம்ப்ளாயிக்கு கிஃப்ட் கொடுக்க வாங்கினேன் காயத்ரி. அதுக்கென்ன இப்போ என்று கூலாகச் சொன்னான். காயத்ரி அதை நம்பவில்லை என்றாலும் வேறு வழியின்றி திரும்பினாள். அன்று இரவு பங்களாவில் அனைவரும் உறங்கிய பிறகு விஸ்வா நிலாவிற்கு மெசேஜ் அனுப்பினான். நிலா, மாடிக்கு வா, நிலவொளியில உன்னை பார்க்கணும். நிலா பயந்து கொண்டே மாடிக்குச் சென்றாள். விஸ்வா அவளுக்காக காத்திருந்தான். இருவரும் நிலவொளியில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். நிலா, ஒரு நாள் வரும், அன்னைக்கு இந்த தாலியை நான் எல்லார் முன்னாடியும் உன் கழுத்துல கட்டுவேன். அதுவரைக்கும் இந்த ரகசியம் நம்மை இன்னும் அதிகமா காதலிக்க வைக்கும் என்றான் விஸ்வா. அவன் நிலாவை இழுத்து ஒரு ஆழமான முத்தமிட்டான். ஆனால் அதே சமயம் கீழே சிவகாமிக்கு தாகம் எடுத்து தண்ணீர் குடிக்க எழுந்தார். அவர் ஹாலில் வரும்போது மாடியில் யாரோ பேசுவது போல சத்தம் கேட்டது. யாரது இந்த நேரத்துல என்று அவர் மாடி படிக்கட்டுகளை நோக்கி நடக்கத் தொடங்கினார். நிலா இதை கவனித்துவிட்டாள். சார், அத்தை வர்றாங்க என்று அலறினாள். விஸ்வா நிலாவை ஒரு பெரிய தூணின் மறைவிற்கு தள்ளினான். சிவகாமி மாடிக்கு வந்தபோது விஸ்வா மட்டும் ஜன்னல் ஓரம் நின்று நிலவை பார்த்து கொண்டிருந்தான். விஸ்வா, இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? யாரோ பேசிக்கிட்டு இருந்த மாதிரி சத்தம் கேட்டுதே என்று சிவகாமி சந்தேகத்துடன் கேட்டார். விஸ்வா மெதுவாக திரும்பி, நான் தான்மா, போன்ல பிசினஸ் டீல் பேசிட்டு இருந்தேன். சத்தம் அதிகமா இருந்ததா? சாரிம்மா என்றான் அமைதியாக. சிவகாமி சுற்றுமுற்றும் பார்த்தார்.
நிலா மூச்சை பிடித்துக்கொண்டு தூணின் பின்னால் மறைந்திருந்தாள். சரி சரி, சீக்கிரம் தூங்கு என்று சொல்லிவிட்டு சிவகாமி கீழே சென்றார். நிலா ஒரு பெரும் ஆபத்தில் இருந்து தப்பினாள். அடுத்த நாள் காலை காயத்ரி நிலாவின் அறைக்குச் சென்றாள். நிலா குளிக்கச் சென்ற அந்த நேரத்தில் அவளது பெட்டியை தேடினாள். அங்கே அந்த வைர மோதிரம் ஒரு கயிறுல கோர்க்கப்பட்டிருப்பதை காயத்ரி பார்த்துவிட்டாள். விஸ்வா வாங்கின அதே மோதிரம். இது எப்படி இந்த பிச்சைக்காரி கிட்ட வந்தது? அப்போ இவங்க 2 பேருக்கும் இடையில ஏதோ நடக்குது என்று காயத்ரி கத்தினாள். அந்த மோதிரத்தை எடுத்துக்கொண்டு காயத்ரி நேராக சிவகாமிடம் ஓட்டினாள். அத்தை, இங்க பாருங்க, நிலாவோட ரூம்ல இருந்து என்ன கிடைச்சிருக்குன்னு. சிவகாமி அந்த மோதிரத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். விஸ்வாவும் நிலாவும் இப்போது பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்டார்கள். இந்த திருட்டு கல்யாண ரகசியம் அம்பலமாக போகிறதா? விஸ்வா நிலாவை எப்படி காப்பாற்றப் போகிறான்? அத்தியாயம் 5. நெருப்புக்குள் ஒரு நிழல் யுத்தம். பங்களாவின் ஹாலில் சிவகாமி ஆவேசமாக அமர்ந்திருந்தார். காயத்ரி தன் கையில் இருந்த அந்த வைர மோதிரத்தை ஒரு வெற்றி கோப்பை போல பிடித்துக்கொண்டு, பாருங்க அத்தை, விஸ்வா வாங்கின அதே டிசைன், அதே வைரம். ஒரு வேலைக்காரி பெட்டிக்குள்ள இது எப்படி வரும்? இவ ஏதோ பெரிய வலை விரிச்சு விஸ்வாவை ஏமாத்திட்டு இருக்கா என்று நஞ்சை கக்கினாள். நிலா தரையில் மண்டியிட்டு அழுது கொண்டிருந்தாள். அத்தை, நான் எடுக்கல, இது எனக்கு தெரியாம என்று அவளால் உண்மையைச் சொல்லவும் முடியாமல் பொய்யைச் சொல்லித் தப்பிக்கவும் முடியாமல் நாக்கு தழுதழுத்தது. விஸ்வா கட்டிய அந்த தாலிச் சரடு இப்போது அவளது கழுத்தைச் சுருக்குவது போல அவளுக்கு தோன்றியது. வாயை மூடு நிலா, என் மகனோட பெயரை உன் வாயால சொல்லாதே. விஸ்வா, கீழே வா என்று சிவகாமி இடிமுழக்கமாய் கத்தினார். விஸ்வா மாடியிலிருந்து மெதுவாக இறங்கி வந்தான். அவன் முகம் சற்றும் பதற்றமின்றி இருந்தது. நிலாவின் அழுகையை பார்த்தபோது அவனது இதயம் துடித்தது. ஆனால் அதை அவன் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. என்னம்மா, ஏன் இவ்வளவு சத்தம் என்று கூலாக கேட்டான். இந்த மோதிரம் நிலா பெட்டியில எப்படி வந்தது விஸ்வா? நீ கம்பெனி எம்ப்ளாயிக்கு கொடுக்க வாங்கினதா சொன்னியே, அப்போ நிலாதான் உன் கம்பெனி எம்ப்ளாயியா என்று சிவகாமி எள்ளி நகையாடினார். விஸ்வா அந்த மோதிரத்தை வாங்கி பார்த்தான். அவன் ஒரு மெல்லிய புன்னகையுடன், அம்மா, இது நிலாவுக்கு நான் கொடுத்ததுதான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நிலா நேத்து என்னோட முக்கியமான சில பிசினஸ் ஃபைல்ஸை அடுக்கி வைக்கும்போது தெரியாம ஒரு ஃபைலை டேமேஜ் பண்ணிட்டா. அந்த ஃபைலோட மதிப்பு பல கோடி. அவ பயந்து போய் அழுதுட்டு இருந்தா. நான் அவளைச் சமாதானப்படுத்தவும் என் கம்பெனிக்கு அவ செஞ்ச மத்த உதவிகளுக்காகவும் ஒரு கிஃப்டா இதை தந்தேன். இதுல என்ன தப்பு என்று ஒரு அசாத்தியமான பொய்யைச் சொன்னான். காயத்ரி ஆத்திரமடைந்தாள். விஸ்வா, ஒரு வேலைக்காரிக்கு யாராவது வைர மோதிரம் கிஃப்ட் தருவாங்களா? போய் சொல்லாதே காயத்ரி, இது என் சொத்து, என் இஷ்டம். நிலா இந்த வீட்டு வேலைக்காரி மட்டும் இல்ல, என்னோட பெர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரியும் சில வேலைகளைச் செய்றா. அவளுக்கு கொடுக்க எனக்கு உரிமை இருக்கு என்று விஸ்வா அதிகாரமாகச் சொன்னான். சிவகாமிக்கு இதில் துளியும் திருப்தி இல்லை என்றாலும் தன் மகன் முன்னால் நிலாவை கண்டிக்க முடியாமல் அமைதியானார். சரி, ஆனா இனிமே இது அவகிட்ட இருக்க கூடாது. நிலா, அந்த மோதிரத்தை இங்க வச்சுட்டு உன் வேலையை பாரு என்று சிவகாமி உத்தரவிட்டார். நிலா விஸ்வாவை பார்த்தாள். விஸ்வா கண்ணாலேயே பரவாயில்லை கொடு என்று ஜாடை காட்டினான். நிலா மோதிரத்தை மேஜையில் வைத்துவிட்டு அழுதுகொண்டே உள்ளே ஓட்டினாள். அன்று இரவு நிலா சமையலறையில் தனியாக இருந்தபோது விஸ்வா அங்கே வந்தான். அவன் கதவை தாளிட்டுவிட்டு நிலாவை தன் மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டான். ரொம்ப பயந்துட்டியா நிலா என்று அவளது காதருகே கிசுகிசுத்தான். சார், விடுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இன்னைக்கு மோதிரம் மாட்டிக்கிச்சு, நாளைக்கு இந்த தாலி மாட்டிக்கிட்டா நான் என்ன பண்ணுவேன் என்று விஸ்வாவின் சட்டையை பிடித்துக்கொண்டு அழுதாள். விஸ்வா அவளது முகத்தை நிமிர்த்தினான். அவனது கண்கள் காதலில் தகித்தன. இந்த தாலியை யாராலும் பிரிக்க முடியாது நிலா. அந்த மோதிரம் போனா என்ன? இதோ உனக்காக இன்னொன்னு என்று சொல்லி அவளது இடுப்பில் ஒரு மெல்லிய தங்க ஒட்டியானத்தை கட்டினான். சார், இது எதுக்கு என்று நிலா பதற, இது உன் சேலைக்குள்ள மறைஞ்சிருக்கும், யாருக்கும் தெரியாது. இது உன் புருஷனோட அடையாளம் என்று சொல்லி அவளது இடுப்பு வளைவில் தன் முகத்தை புதைத்தான்.
நிலாவிற்கு உடல் முழுவதும் மின்னல் பாய்ந்தது. விஸ்வாவின் அந்த தீவிரமான ரொமான்ஸ் அவளை அப்படியே உருக வைத்தது. சார், அத்தை பார்த்திடப் போறாங்க என்று அவள் முனகினாலும் அவனது அணைப்பிலிருந்து அவளால் விலக முடியவில்லை. விஸ்வா அவளது இதழ்களை தன் இதழ்களால் சிறைபிடித்தான். அந்தச் சமையலறையின் இருட்டில் அடுப்பின் மெல்லிய சூட்டிற்கு நடுவே அவர்களின் காதல் இன்னும் ஆழமானது. நீ என் பொண்டாட்டி நிலா, இந்த உலகமே எதிர்த்தாலும் நீ எனக்குத்தான் என்று அவன் கொடுத்த வாக்குறுதி அவளுக்கு ஒரு பெரிய தைரியத்தை தந்தது. மறுபுறம் காயத்ரி சும்மா இருக்கவில்லை. விஸ்வா சொன்ன காரணத்தை அவளது புத்தி ஏற்கவில்லை. விஸ்வா போய் சொல்றான். நிலா கழுத்துல ஏதோ ஒரு கயிறு தெரியுது. அது வெறும் கயிறு இல்ல, கண்டிப்பா தாலியாத்தான் இருக்கணும். இவங்க 2 பேருக்கும் ரகசியமா கல்யாணம் முடிஞ்சிருக்குமோ என்று அவளுக்கு சந்தேகம் வந்தது. மறுநாள் காலையில் காயத்ரி ஒரு சதித்திட்டம் தீட்டினாள். சிவகாமிடம் சென்று, அத்தை, நிலா ரொம்ப அழுக்கா இருக்கா, அவளை இன்னைக்கு கட்டாயப்படுத்தி எண்ணெய் தேய்ச்சு குளிக்க வைப்போம், நான் அவளுக்கு தேய்ச்சு விடுறேன் என்றாள். இதன் மூலம் நிலாவின் கழுத்தில் இருக்கும் தாலியை பார்த்துவிடலாம் என்பது அவளது திட்டம். சிவகாமி சம்மதித்தார். நிலா, இன்னைக்கு காயத்ரி உனக்கு எண்ணெய் தேய்ச்சு விடுவா, ஒழுங்கா குளி என்றார். நிலாவிற்கு தலை சுற்றியது. ஐயோ, தாலி தெரிஞ்சிடுமே என்று பயந்து விஸ்வாவிற்கு போன் செய்தாள். விஸ்வா அப்போது ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருந்தான். நிலா அனுப்பிய மெசேஜை பார்த்ததும் அவன் பதறிப்போய் வீட்டிற்கு விரைந்தான். வீட்டில் காயத்ரி நிலாவை தோட்டத்தில் அமரவைத்து எண்ணெய் தேய்க்க தொடங்கினாள். நிலா தன் சேலை தலைப்பை இறுக பற்றி கொண்டிருந்தாள். நிலா, கையை எடுடி, தோள்ல தேய்க்கணும் என்று காயத்ரி வலுக்கட்டாயமாக சேலையை இழுக்க முயன்றாள். சரியாக அந்த நேரம் விஸ்வா காரில் வந்து இறங்கினான். நிறுத்துங்க என்று கத்தினான். என்ன விஸ்வா, அவளுக்கு எண்ணெய் தேய்க்கிறதுல உனக்கென்ன பிரச்சனை என்று சிவகாமி கேட்டார். விஸ்வா யோசித்தான். அம்மா, நிலாவுக்கு ஒரு ஸ்கின் அலர்ஜி இருக்கு. அவ உடம்புல யாரும் எண்ணெய் தேய்க்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதுவும் காயத்ரி தேய்ச்சா இன்னும் அதிகமாகிடும். நிலா, நீ உன் ரூமுக்கு போ என்று அதட்டினான். நிலா தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடினாள். காயத்ரி ஆத்திரத்தில் கையை முறுக்கினாள். விஸ்வா, நீ அவளை காப்பாத்துறேன்னு நினைச்சே இன்னும் சிக்கல்ல மாட்டுற. இன்னைக்கு இல்லனாலும் ஒரு நாளைக்கு உண்மையை அத்தை முன்னாடி கொண்டு வருவேன் என்று சபதம் செய்தாள். அன்று இரவு விஸ்வா நிலாவின் அறைக்குச் சென்றான். நிலா பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். விஸ்வா அவளை இழுத்து தன் மடியில் அமரவைத்துக் கொண்டான். பயப்படாதே நிலா, நான் இருக்கிற வரைக்கும் உன் தாலியை தொட எவனுக்கும் தைரியம் இல்லை என்றான். அவன் நிலாவின் கழுத்தில் இருந்த அந்த மஞ்சள் தாலியை எடுத்து தன் கையில் ஏந்தினான். இந்த தாலிதான் என் உயிர் நிலா. இதுக்கான கௌரவத்தை ஒரு நாள் நான் எல்லார் முன்னாடியும் கொடுப்பேன். அதுவரைக்கும் இந்த திருட்டுத்தனமான ரொமான்ஸ் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் என்று சொல்லி அவளை தூக்கிக் கொண்டு மெத்தையில் சாய்ந்தான். அந்த பெரிய பங்களாவில் சிவகாமிக்கும் காயத்ரிக்கும் தெரியாமல் இந்த தம்பதிகள் தங்கள் காதலை ஒரு நிழல் யுத்தம் போல நடத்தி கொண்டிருந்தார்கள். காயத்ரியின் அடுத்த சதி என்ன? விஸ்வா நிலாவை எப்படி தற்காக்கப் போகிறான்? அத்தியாயம் 6. விழியோரம் ஒரு இரகசிய நிழல். பங்களாவே விளக்குகளால் ஜொலித்துக் கொண்டிருந்தது. சிவகாமி ஏற்பாடு செய்திருந்த அந்த பெரிய விருந்து விஸ்வாவிற்கு பெண் பார்க்கும் படலத்தின் ஒரு பகுதியாகும். நகரின் முக்கிய புள்ளிகள் அனைவரும் அங்கே குழுமியிருந்தனர். சிவகாமி பட்டுச் சேலையில் கம்பீரமாக உலா வர நிலா சமையலறையில் இருந்து பலகார தட்டுகளை சுமந்து வந்து கொண்டிருந்தாள். நிலாவிற்கு இன்று மனம் முழுக்க பாரமாக இருந்தது. விஸ்வாவிற்கு பெண் பார்க்கிறார்கள் என்ற எண்ணமே அவளை குத்திக் கிழித்தது. அவளது சேலைக்குள் மறைந்திருக்கும் அந்த மஞ்சள் தாலி அவளது இதயத் துடிப்பை அவளுக்கே கேட்கும் வண்ணம் அதிகமாக்கியது. விஸ்வா கோட் ஷூட் அணிந்து ராஜகுமாரன் போல கீழே இறங்கி வந்தான். அவனது கண்கள் கூட்டத்திற்கு நடுவே நிலாவை தேடின. நிலா ஓரமாக நின்று தண்ணீர் கிளாஸ்களை அடுக்கிக் கொண்டிருந்தாள். விஸ்வா அவளை பார்த்ததும் யாரும் கவனிக்காத வண்ணம் தன் கையில் இருந்த மோதிரத்தை லேசாகச் சுழற்றி பயப்படாதே என்பது போல ஒரு இரகசிய சமிங்கை செய்தான். அந்த ஒரு நொடி பார்வை நிலாவிற்கு 1000 யானை பலத்தை தந்தது. ஆனால் இதையெல்லாம் மாடியின் மறைவில் நின்று கவனித்துக் கொண்டிருந்தாள் காயத்ரி. அவளது கையில் ஒரு சிறிய ஸ்பை கேமரா, ஹிடன் கேமரா இருந்தது. விஸ்வா,
நீ எவ்வளவுதான் மறைச்சாலும் இன்னைக்கு அந்த வேலைக்காரி கழுத்துல இருக்கிற தாலியை இந்த கேமரா படம் பிடிக்கும். அந்த வீடியோவை அத்தை முன்னாடி போட்டு உடைக்கும்போது நீயும் அவளும் இந்த வீட்டை விட்டு நடுத்தெருவுக்கு வரப்போறீங்க என்று வஞ்சகமாகச் சிரித்து கொண்டாள். காயத்ரி ரகசியமாகச் சமையலறைக்குச் சென்று நிலா எப்போதும் அமர்ந்து பூத்தொடுக்கும் இடத்திற்கு நேராக ஒரு கேமராவை மறைத்து வைத்தாள். நிலா அங்கே வந்து அமர்ந்தால் அவள் குனியும் போது அவளது கழுத்தில் இருக்கும் தாலி தெளிவாகத் தெரியும் என்பது காயத்ரியின் திட்டம். விருந்து விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருந்தது. சிவகாமி ஒரு பெண்ணை காட்டி விஸ்வாவிடம், விஸ்வா, அந்த பொண்ணு உனக்கு ஏத்தவளா இருப்பான்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற என்று கேட்டார். விஸ்வா எதற்கும் அசையாமல், அம்மா, எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல, பிசினஸ்ல நிறைய வேலை இருக்கு என்று மழுப்பினான். இதற்கிடையில் நிலா சமையலறைக்குச் சென்றாள். வேலை அதிகமாக இருந்ததால் அவள் சற்று ஓய்வெடுக்கத்தான் எப்போதும் அமரும் அந்த சிறிய நாட்காலியில் அமர்ந்தாள். காயத்ரி தன் போனில் கேமரா காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தாள். நிலா மெதுவாக தன் சேலை தலைப்பை சரி செய்தாள். இன்னும் கொஞ்சம், நிலா, குனிஞ்ச பூவை எடு என்று காயத்ரி ஆவலோடு முணுமுணுத்தாள். நிலா குனிந்தபோது அவளது கழுத்தில் இருந்த அந்த மஞ்சள் சரடு கேமராவில் சிக்கத் தொடங்கியது. அதே சமயம் விஸ்வாவிற்கு ஏதோ பொறி தட்டியது. காயத்ரி தன் போனை பார்த்தபடி விசித்திரமாகச் சிரிப்பதைக் கண்டான். அவன் மெதுவாக அவளுக்கு தெரியாமல் பின்னால் வந்து பார்த்தான். போனில் நிலாவின் உருவம் தெரிவதைக் கண்டு திடுக்கிட்டான். விஸ்வா உடனே சமையலறைக்கு ஓடினான். நிலா பூக்களை எடுத்துக்கொண்டிருந்த போது விஸ்வா உள்ளே நுழைந்து, நிலா, நில்லு என்று கத்தினான். நிலா திடுக்கிட்டு எழுந்தாள். விஸ்வா அவளருகே வந்து அவளது தோளை பிடித்து திருப்பி அந்தச் சுவரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கேமராவை பிடுங்கி எறிந்தான். யார் இதை இங்க வச்சது என்று கர்ஜித்தான். நிலா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். சார், கேமராவா? எனக்கு தெரியாது சார். விஸ்வா ஆத்திரத்தில் சமையலறையை விட்டு வெளியே வந்தான். காயத்ரி பதற்றத்தில் போனை மறைக்க முயன்றாள். விஸ்வா அவளது கையை பலமாக பற்றினான். காயத்ரி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பெர்சனல் லைஃப்ல கேமரா வைப்ப? இந்த வீடியோவை வச்சு அத்தைகிட்ட காட்டணும்னு நினைச்சியா? விஸ்வா, நான் அத்தைக்கு உண்மை தெரியணும்னு தான் என்று காயத்ரி உளறினாள். விஸ்வா அவளது போனை பிடுங்கி அதில் இருந்த வீடியோவை அழித்தான். இனிமே இந்த மாதிரி வேலை செஞ்சா நீ இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த ஊரை விட்டு ஓட வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை என்று எச்சரித்துவிட்டு அவளை தள்ளிவிட்டான். சிவகாமி அங்கே வருவதை பார்த்து விஸ்வா அமைதியானான். என்ன விஸ்வா, காயத்ரி ஏன் அழுதுட்டு இருக்கா என்று சிவகாமி கேட்டார். ஒன்னும் இல்லம்மா, காயத்ரிக்கு ஒரு போன் கால் வந்துச்சு, அதான் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டா என்று விஸ்வா கூலாகச் சமாளித்தான். சிவகாமி நிலாவை பார்த்தார். நிலா பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அன்று இரவு விருந்தினர்கள் அனைவரும் சென்ற பிறகு விஸ்வா நிலாவின் அறைக்குச் சென்றான். நிலா அழுதுகொண்டே கட்டிலில் அமர்ந்திருந்தாள். சார், இனிமே நம்மால இதை மறைக்க முடியாதுன்னு தோணுது. அத்தைக்கு தெரிஞ்சா நான் என்ன பண்ணுவேன்? விஸ்வா அவளை இழுத்து தன் மடியில் அமர வைத்துக் கொண்டான். அவனது கைகள் அவளது இடுப்பைச் சுற்றி வளைத்தன. நிலா, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு சின்ன கீறல் கூட படாது. இந்த திருட்டுத்தனமான ரொமான்ஸ் நமக்குள்ள இருக்கிற காதலை இன்னும் அதிகமாக்குது. நீ என் பொண்டாட்டி நிலா என்று சொல்லி அவளது காதோரம் மென்மையாக கடித்தான். நிலா அவனது அணைப்பில் தன்னை மறந்தாள். சார், அத்தை கூப்பிடுறாங்க என்று அவள் சொன்னாலும் விஸ்வா அவளை விடுவதாக இல்லை. அவன் அவளது கழுத்தில் இருந்த அந்த தாலியை எடுத்து தன் கையில் ஏந்தினான். இந்த தாலிக்கு ஒரு நாள் நான் எல்லார் முன்னாடியும் கௌரவம் கொடுப்பேன் நிலா. அதுவரைக்கும் இந்த ரகசியம் நம்மை இன்னும் நெருக்கமாக்கும் என்று சொல்லி அவளது இதழ்களை தன் இதழ்களால் சிறைபிடித்தான். அந்த பங்களாவின் இருட்டில் அவர்களின் காதல் ஒரு ரகசிய காவியமாக மலர்ந்தது. விஸ்வாவின் அந்த தீவிரமான ரொமான்ஸ் நிலாவை ஒரு புது உலகிற்கு அழைத்துச் சென்றது. சார், யாராவது பார்த்திடப் போறாங்க என்று அவள் முனகினாலும் அவனது அணைப்பிலிருந்து அவளால் விலக முடியவில்லை. விஸ்வா அவளை தூக்கிக் கொண்டு மெத்தையில் சாய்ந்தான். இன்னைக்கு இந்த ரூம்ல நீ வேலைக்காரி இல்ல நிலா, நீ என் மனைவி என்று சொல்லி அவளை தன் காதலால் நனைத்தான். மறுபுறம் காயத்ரி தன் அறையில் அமர்ந்து பழிவாங்கும் எண்ணத்தில் துடித்தாள். விஸ்வா, வீடியோவை அழிச்சிட்டேன்னு
சந்தோஷப்படாதே. நிலா கழுத்துல தாலி இருக்கிறதை நான் என் கண்ணால பார்த்துட்டேன். இப்போ அத்தை முன்னாடி உங்க 2 பேரையும் எப்படி அம்பலப்படுத்துறேன்னு பாரு என்று சபதம் செய்தாள். அடுத்த நாள் காலை சிவகாமி ஒரு அதிரடி முடிவை எடுத்தார். நிலா, இன்னைக்கு நமக்கு குலதெய்வம் கோவில்ல ஒரு விசேஷம். நீயும் கூட வரணும் என்றார். நிலாவிற்கு தலை சுற்றியது. கோவிலில் எல்லார் முன்னாடியும் எண்ணெய் தேய்த்து குளிப்பாட்டுவார்கள். அப்போது தாலி நிச்சயம் தெரிந்துவிடும். விஸ்வா இதை எப்படி கையாளப் போகிறான்? காயத்ரியின் அடுத்த கொடூரமான சதி என்ன? அத்தியாயம் 7. ரகசிய பூக்களின் வாசம். குலதெய்வம் கோவிலில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. சிவகாமி தன் குடும்ப கௌரவத்தோடு முன்னால் நடந்து செல்ல, நிலா ஒரு கூடை நிறைய பூக்களையும் பூஜை பொருட்களையும் சுமந்து கொண்டு பின்னால் வந்தாள். காயத்ரியின் கண்கள் நிலாவின் கழுத்தையே வட்டமிட்டுக் கொண்டிருந்தன. இன்னைக்கு இந்த கோவில் விசேஷத்துல மஞ்சள் நீர் ஊத்துற சடங்கு இருக்கு. அப்போ இவ சேலை நனையும்போது அந்த தாலி கண்டிப்பா வெளியே தெரியும். அப்போ இருக்கு இவளுக்கு சாவு என்று காயத்ரி மனதிற்குள் வஞ்சகமாக கணக்கு போட்டாள். விஸ்வா வேட்டி சட்டை அணிந்து கம்பீரமாக வந்தாலும் அவனது கவனம் முழுக்க நிலாவின் மீதே இருந்தது. காயத்ரியின் அந்த பார்வை எதை குறிக்கிறது என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். அவன் நிலாவின் அருகில் மெதுவாகச் சென்று, நிலா, பயப்படாதே, நான் உன் கூடவே இருப்பேன். எக்காரணம் கொண்டும் உன் சேலை தலைப்பை விடாதே என்று யாருக்கும் கேட்காதவாறு கிசுகிசுத்தான். நிலாவிற்கு உடல் நடுங்கியது. சார், அத்தை இங்கேயே இருக்காங்க. அந்தச் சடங்கு நடக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் என்று அழுது கொண்டே கேட்டாள். விஸ்வா அவளது கையை ஒரு நொடி அழுத்தி பற்றி, உன் புருஷன் உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது என்று தைரியம் சொன்னான். பூஜை முடிந்து மஞ்சள் நீர் ஊற்றும் சடங்கு தொடங்கியது. சுமங்கலி பெண்கள் வரிசையாக நின்று ஒருவருக்கொருவர் மஞ்சள் நீரை ஊற்றிக் கொண்டனர். சிவகாமி நிலாவை அழைத்தார். நிலா, இங்கே வா, உனக்கும் ஒரு செம்பு மஞ்சள் நீர் ஊத்துறேன். இது நம்ம குடும்ப வழக்கப்படி வேலைக்காரங்களுக்கும் நடக்குறதுதான் என்றார். காயத்ரி ஓடி வந்து, அத்தை, நானே நிலாவுக்கு ஊத்துறேன் என்று சொல்லி ஒரு பெரிய அண்டா நிறைய மஞ்சள் நீரை தூக்கிக் கொண்டு வந்தாள். நிலா நடுங்கிப்போய் நின்றாள். காயத்ரி ஆவேசமாக அந்த நீரை நிலாவின் மேல் ஊற்றப்போன அதே சமயம் விஸ்வா மின்னல் வேகத்தில் குறுக்கே வந்து நிலாவை கட்டியணைத்து கொண்டான். அந்த அண்டா முழுக்க இருந்த மஞ்சள் நீர் விஸ்வாவின் முதுகிலும் நிலாவின் மீதும் கொட்டியது. ஆனால் விஸ்வா அவளை இறுக அணைத்து தன் முதுகால் அவளை மறைத்திருந்ததால் நிலாவின் கழுத்து பகுதி நனையவில்லை. விஸ்வா, என்னடா இது என்று சிவகாமி பதறினார். விஸ்வா சிரித்துக்கொண்டே சமாளித்தான். அம்மா, இது விசேஷமான தீர்த்தம் இல்லையா? நிலாவுக்கு மட்டும் ஏன், எனக்கும் அந்த ஆசீர்வாதம் வேணும்னுதான் குறுக்கே வந்தேன். பாருங்க, இப்ப நானும் நிலாவும் ஒன்னா நனைஞ்சுட்டோம் என்று சொல்லி ஒரு கிண்டலான பார்வையை நிலாவிடம் வீசினான். சிவகாமி சிரித்துவிட்டார். விளையாட்டு பிள்ளை. சரி சரி, 2 பேரும் போய் டிரஸ் மாத்திட்டு வாங்க என்றார். காயத்ரி ஆத்திரத்தில் கையை முறுக்கினாள். அவளது திட்டம் மீண்டும் தோல்வியடைந்தது. விஸ்வா நிலாவை ஒரு மறைவான இடத்திற்கு அழைத்துச் சென்றான். அங்கே ஒரு சிறிய அறையில் நிலா ஈரத் துணிகளுடன் நடுங்கிக் கொண்டிருந்தாள். விஸ்வா கதவை தாளிட்டுவிட்டு அவளருகே வந்தான். பார்த்தியா நிலா, உன் புருஷன் எப்படி உன்னை காப்பாத்தினான்னு என்று சொல்லி அவளது ஈரமான தோள்களை வருடினான். நிலா அவனது மார்பில் சாய்ந்து கொண்டு, சார், நீங்க மட்டும் இல்லன்னா இன்னைக்கு நான் அத்தை முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்பேன் என்று அழுதுகொண்டே சொன்னாள். விஸ்வா அவளது முகத்தை நிமிர்த்தினான். அவளது நெற்றியில் வழிந்த அந்த மஞ்சள் நீரை தன் இதழ்களால் சுவைத்தான். இந்த மஞ்சள் உன் மேல பட்டதை விட என் மேல பட்டதுதான் எனக்கு பெருமை நிலா. ஏன்னா இது நம் கல்யாணத்தோட ஆசீர்வாதம் என்று சொல்லி அவளது கழுத்தில் மறைந்திருந்த அந்த தாலியை எடுத்து தன் கையில் ஏந்தினான். ஈரமான அந்தச் சூழலில் விஸ்வாவின் தீவிரமான ரொமான்ஸ் நிலாவை நிலைகுலைய வைத்தது. அவன் அவளை சுவற்றோடு அணைத்து அவளது ஈரமான இதழ்களை தன் இதழ்களால் சிறைபிடித்தான். சார், யாராவது வந்துடுவாங்க என்று நிலா முனகினாலும் அவனது அணைப்பின் கதகதப்பிலிருந்து அவளால் விலக முடியவில்லை. விஸ்வா அவளது ஈரமான கூந்தலை ஒதுக்கி அவளது காதோரம் மென்மையாக முத்தமிட்டான். இன்னைக்கு இந்த கோவில்ல வச்சு சொல்றேன் நிலா,
நீ என் மனைவிங்கிற உண்மையை உலகம் அறியும் காலம் வரும் வரை இந்த திருட்டுத்தனமான காதல் இன்னும் அழகாயிருக்கும் என்று உறுதி அளித்தான். மறுபுறம் காயத்ரி சும்மா இருக்கவில்லை. விஸ்வா நிலாவை தனியாக அழைத்துச் சென்றதை அவள் கவனித்திருந்தாள். அவள் சிவகாமிடம் சென்று, அத்தை, விஸ்வாவையும் நிலாவையும் ஒரு ரூம்ல ஒன்னா பார்த்தேன். எனக்கு ரொம்பச் சந்தேகமா இருக்கு என்று போட்டுக் கொடுத்தாள். சிவகாமி ஆவேசமாக அந்த அறையை நோக்கி வந்தார். நிலா அப்போதுதான் துணிகளை மாற்றிவிட்டு வெளியே வர முயன்றாள். விஸ்வா அவளுக்கு முன்னால் வந்து நின்றான். அம்மா, நிலாவுக்கு டிரஸ் மாத்த உதவி தேவைப்பட்டுச்சு, அதான் இங்க வந்தேன் என்று கூலாகச் சொன்னான். சிவகாமி நிலாவை பார்த்தார். நிலாவின் முகம் பயத்தில் வெளிரி போய் இருந்தது. விஸ்வா, ஒரு வேலைக்காரிக்கு நீ எதுக்கு உதவி பண்ணணும்? காயத்ரி சொல்றது உண்மைதானோன்னு எனக்கு தோணுது. நிலா, உன் கழுத்துல என்ன இருக்கு, காட்டு என்று கத்தினார். விஸ்வாவிற்கு இதயம் நின்றது. ஆனால் அவன் புத்திசாலித்தனமாகச் யோசித்தான். அவன் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு சிறிய கருப்பு நிற கயிறை எடுத்து நிலாவின் கையில் திணித்தான். அம்மா, இதுதான் அவ கழுத்துல இருக்கு. இது ஒரு ராசி கயிறு. இதை கட்டிக்கிட்டா அவளோட கஷ்டம் எல்லாம் தீரும்னு ஒரு சாமியார் கொடுத்தாராம். அதான் அவ மறைச்சு வச்சிருக்கா என்றான். சிவகாமி அந்த கயிறை பார்த்துவிட்டு, சரி, இதுக்காகவா இவ்வளவு பதற்றம்? நிலா, இனிமே எதையும் என்கிட்ட மறைக்காதே என்று சொல்லிவிட்டுச் சென்றார். காயத்ரிக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அன்று இரவு பங்களாவிற்கு திரும்பியதும் விஸ்வா நிலாவின் அறைக்குச் சென்றான். நிலா கட்டிலில் அமர்ந்து அந்த தாலியை தடவிக்கொண்டிருந்தாள். விஸ்வா அவளது மடியில் தலை சாய்த்து படுத்துக்கொண்டான். நிலா, இன்னைக்கு தப்பிச்சிட்டோம். ஆனா காயத்ரி சும்மா இருக்க மாட்டா. நாம இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும் என்றான். நிலா அவனது தலைமுடியை கோதினாள். சார், இந்த ரகசியம் எனக்கு பாரமா இருக்கு. ஆனா உங்க அன்பு எனக்கு தைரியத்தை கொடுக்குது என்றாள். விஸ்வா எழுந்து அவளை இழுத்து ஒரு ஆழமான அணைப்பில் சிறைபிடித்தான். இந்த பாரத்தை நான் சுமக்கிறேன் நிலா. நீ என் பொண்டாட்டி, என் மகாராணி என்று சொல்லி அவளை தூக்கிக் கொண்டு மெத்தையில் சாய்ந்தான். அந்த பெரிய பங்களாவில் சிவகாமிக்கும் காயத்ரிக்கும் தெரியாமல் இந்த தம்பதிகள் தங்கள் காதலை ஒரு உயிரோட்டமான நாடகமாக நடத்தி கொண்டிருந்தார்கள். காயத்ரியின் அடுத்த கொடூரமான சதி என்ன? விஸ்வா நிலாவை எப்படி காக்கப் போகிறான்? அத்தியாயம் 8. அக்னி பரீட்சையில் ஒரு ரகசிய காதல். பங்களாவின் வரவேற்பறையில் சிவகாமியின் நெருங்கிய தோழி மீனாட்சி அம்மாள் வந்திருந்தார். அவர் பழமைவாத கொள்கை கொண்டவர், அதோடு கூர்மையான பார்வையும் உடையவர். நிலா அவர்களுக்கு பரச்சாறு கொண்டு வந்தபோது அவள் குனிந்து மேஜையில் வைத்தாள். அப்போது எதிர்பாராத விதமாக அவளது சேலை தலைப்பு சற்றே நழுவியது. உள்ளே மறைந்திருந்த அந்த மஞ்சள் சரடு மீனாட்சி அம்மாளின் கண்ணில் மின்னலென பட்டுவிட்டது. நில்லு நிலா என்று மீனாட்சி அம்மாள் அதிகாரமாக கத்தினார். நிலா அப்படியே சிலையாக உறைந்து போனாள். அவளது இதயம் ஒரு நொடி நின்று துடித்தது. சிவகாமி ஆச்சரியமாக, என்ன மீனாட்சி, ஏன் இவ்வளவு சத்தமா கூப்பிடுற என்று கேட்டார். மீனாட்சி அம்மாள் எழுந்து வந்து நிலாவின் அருகே நின்றார். சிவகாமி, இந்த பொண்ணு கழுத்துல இருக்கிறது வெறும் கயிறு மாதிரி தெரியல. தாலிச் சரடு மாதிரி மின்னும் மஞ்சள் கயிறு தெரியுது. ஒரு வேலைக்காரி, அதுவும் கல்யாணம் ஆகாத பொண்ணு கழுத்துல இது எப்படி இருக்கும் என்று சந்தேகத்தை கிளப்பினார். பக்கத்திலிருந்த காயத்ரிக்கு உற்சாகம் தாங்கவில்லை. ஆமா அத்தை, நானும் இதை பலமுறை கவனிச்சிருக்கேன். விஸ்வா கிட்ட கேட்டா அது ராசி கயிறுன்னு சொல்லி சமாளிக்கிறான். இப்போ இவளைச் சோதிச்சாலே உண்மை தெரிஞ்சிடும் என்று சிவகாமியை தூண்டிவிட்டாள். சிவகாமியின் முகம் கோபத்தில் சிவந்தது. நிலா, உண்மையைச் சொல்லு. உன் கழுத்துல என்ன இருக்கு, கழட்டி காட்டு என்று கர்ஜித்தார். நிலா அழுதுகொண்டே பின்வாங்கினாள். இல்லை அத்தை, இது இது என்று அவளால் பேச முடியவில்லை. சரியாக அந்த நேரம் விஸ்வா உள்ளே நுழைந்தான். சூழ்நிலை மோசமாக இருப்பதை அவன் ஒரு நொடியில் உணர்ந்தான். என்னம்மா இங்கே நடக்குது என்று கேட்டான். விஸ்வா, உன் செல்ல வேலைக்காரி கழுத்துல தாலி இருக்கிறதா மீனாட்சி சொல்றா. இவ யாருக்கும் தெரியாம யாரையோ கல்யாணம் பண்ணியிருக்காளா? இல்ல கௌரவமான நம்ம வீட்டுக்குள்ளே ஏதாவது அசிங்கம் நடக்குதான்னு தெரியணும் என்று சிவகாமி ஆவேசப்பட்டார். விஸ்வா நிலாவை பார்த்தான்.
நிலாவின் கண்கள் என்னை காப்பாத்துங்கள் என்று அவனிடம் கெஞ்சினாலேயும் அவளது கைகள் தன் தாலியை இறுக பற்றியிருந்தன. விஸ்வா ஒரு நிமிடம் யோசித்தான். இப்போது உண்மையைச் சொன்னால் நிலா நடுத்தெருவுக்கு வருவாள், அதே சமயம் பொய்யும் எடுபடாது. அவன் ஒரு மிகப்பெரிய நாடகத்தை தொடங்கினான். அம்மா, மீனாட்சி அம்மாள் சொல்றது சரிதான். நிலா கழுத்துல இருக்கிறது தாலிதான் என்று விஸ்வா சொன்னதும் அந்த இடமே அதிர்ச்சியில் உறைந்தது. நிலா, ஐயோ என்று அலறினாள். காயத்ரி வெற்றி புன்னகை பூத்தாள். ஆனா என்று விஸ்வா தொடர்ந்தான், அது நிலாவுக்காக கட்டப்பட்ட தாலி இல்லை. அது அவளோட அம்மாவோட தாலி. நிலாவோட அம்மா சாகும்போது இந்த தாலிதான் நம்ம குடும்பத்தோட கௌரவம், இதை உன் கழுத்துல போட்டுக்கோ, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுற வரைக்கும் இது உன்னை பாதுகாக்கும் சத்தியம் வாங்கிட்டு போயிருக்காங்க. இது வெறும் சென்டிமெண்ட் அம்மா. நிலாவுக்கு கல்யாணம் ஆகல, தன் அம்மாவோட ஞாபகமாதான் இதை தொங்க போட்டிருக்கா என்ற ஒரு உருக்கமான பொய்க்கதையை அரங்கேற்றினான். நிலா விஸ்வாவின் சமயோசித புத்தியை பார்த்து வியந்தாள். அவள் உடனே விஸ்வாவின் கதைக்கு வலு சேர்க்கும் விதமாக, ஆமா அத்தை, எங்க அம்மா ஞாபகம் தான் இது, தப்பா நினைச்சிட்டீங்க என்று அழுதுகொண்டே விஸ்வா சொன்னதையே வழிமொழிந்தாள். மீனாட்சி அம்மாள் லேசாக நம்பினாலும் காயத்ரி விடவில்லை. அப்படியா, அப்போ அந்த தாலியை கழட்டி காட்டு, அதுல அம்மாவோட அடையாளம் இருக்கான்னு பார்ப்போம் என்று விடாப்பிடியாக கேட்டாள். விஸ்வா ஆவேசமானான். காயத்ரி, ஒரு பொண்ணு தன் அம்மாவோட சென்டிமெண்டா வச்சிருக்கிற பொருளை தொடச் சொல்றது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? நிலா, நீ கழட்டி காட்ட வேண்டாம். அம்மா, என் வார்த்தை மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நிலாவை விடுங்க, இல்லன்னா அவளை இப்போவே வீட்டை விட்டு அனுப்பிடுங்க என்ற ஒரு இறுதி எச்சரிக்கை விடுத்தான். சிவகாமி தன் மகனின் வார்த்தையை மீற விரும்பவில்லை. சரி மீனாட்சி, விஸ்வா சொல்றதுல நியாயம் இருக்கு, விடு. நிலா, நீ உன் ரூமுக்கு போய் வேலையை பாரு என்று சொல்லி பிரச்சனையை முடித்து வைத்தார். அன்று இரவு நிலா தன் அறையில் அழுது கொண்டிருந்தாள். விஸ்வா ரகசியமாக அங்கே வந்தான். அவன் கதவை தாளிட்டுவிட்டு நிலாவை தன் மார்போடு அணைத்து கொண்டான். ரொம்ப பயந்துட்டியா என் நிலா என்று அவளது காதருகே மென்மையாக கேட்டான். சார், நீங்க மட்டும் இல்லன்னா இன்னைக்கு என் கழுத்துல தாலி இருந்திருக்காது, நாம பிரிஞ்சிருப்போம். ஏன் சார் இப்படி ஒரு ஆபத்தான காதலை நாம செய்யணும் என்று அழுதுகொண்டே அவனது மார்பில் சாய்ந்தாள். விஸ்வா அவளது முகத்தை ஏந்தி அவளது நெற்றியில் நீண்ட முத்தமிட்டான். இந்த ஆபத்து தான் நிலா நம்ம காதலோட ஆழத்தை காட்டுது. திருட்டுத்தனமான காதல்ல ஒரு சுகம் இருக்கு. நீ என் மனைவி நிலா, இந்த தாலி உன் கழுத்துல ஏறுனதுக்கு அப்புறம் நீ இன்னும் அழகா ஆயிட்ட என்று சொல்லி அவளது கழுத்தில் இருந்த அந்த தாலியை எடுத்து தன் கையில் ஏந்தி அதில் தன் இதழ்களை பதித்தான். ஈரமான அந்த இரவு வேளையில் விஸ்வாவின் ரொமான்ஸ் உச்சத்தை தொட்டது. அவன் நிலாவை சுவற்றோடு அணைத்து அவளது இதழ்களை தன் இதழ்களால் சிறைபிடித்தான். நிலா முதலில் தடுத்தாலும் விஸ்வாவின் தீவிரமான காதலில் தன்னை மறந்தாள். அவனது கைகள் அவளது இடுப்பை வளைக்க நிலா அவனது தோள்களை இறுக பற்றினாள். சார், யாராவது வந்துடுவாங்க என்று அவள் முனகினாலும் அவனது அணைப்பிலிருந்து அவளால் விலக முடியவில்லை. விஸ்வா அவளை தூக்கிக் கொண்டு மெத்தையில் சாய்ந்தான். இன்னைக்கு இந்த ரூம்ல நீ வேலைக்காரி இல்ல நிலா, நீ என் மனைவி என்று சொல்லி அவளை தன் காதலால் நனைத்தான். மறுபுறம் காயத்ரி தன் அறையில் ஆவேசமாக இருந்தாள். விஸ்வா, போய் சொல்றதுல நீ கில்லாடி, ஆனா அந்த தாலி புதுசா மின்னினதை பார்த்தா அது பழைய தாலி மாதிரி தெரியல. இவங்க 2 பேருக்கும் இடையில கண்டிப்பா ஏதோ ரகசிய தொடர்பு இருக்கு. அதை அத்தை முன்னாடி எப்போ நிரூபிப்பேன் என்று சதி திட்டம் தீட்டினாள். மறுநாள் காலை சிவகாமி ஒரு அதிரடி முடிவை எடுத்தார். விஸ்வா, நிலாவுக்கு கல்யாணம் ஆகாததுனால தானே அவ அம்மாவோட தாலியை போட்டுக்கிட்டு இருக்கா, அதனால நிலாவுக்கு நம்ம வீட்டு டிரைவர் கதிரை மாப்பிள்ளையா பார்த்துட்டேன். அடுத்த வாரமே நிச்சயதார்த்தம் என்றார். இந்த செய்தி விஸ்வாவிற்கும் நிலாவிற்கும் தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. விஸ்வா நிலா ஜோடியின் இந்த ரகசிய பயணம் இப்போது ஒரு பெரிய முட்டுக்கட்டையை சந்தித்திருக்கிறது. விஸ்வா இதை எப்படி தடுக்கப் போகிறான்? அத்தியாயம் 9. இமைமறைவில் ஒரு ரகசிய தாலி. பங்களாவின் வரவேற்பறையில் சிவகாமியின் நெருங்கிய தோழி மீனாட்சி அம்மாள் வந்திருந்தார். அவர் பழமைவாத கொள்கை கொண்டவர், அதோடு கூர்மையான பார்வையும் உடையவர்.
நிலா அவர்களுக்கு பறச்சாறு கொண்டு வந்தபோது அவள் குனிந்து மேஜையில் வைத்தாள். அப்போது எதிர்பாராத விதமாக அவளது சேலை தலைப்பு சற்றே நழுவியது. உள்ளே மறைந்திருந்த அந்த மஞ்சள் சரடு மீனாட்சி அம்மாளின் கண்ணில் மின்னலென பட்டுவிட்டது. நில்லு நிலா என்று மீனாட்சி அம்மாள் அதிகாரமாக கத்தினார். நிலா அப்படியே சிலையாக உறைந்து போனாள். அவளது இதயம் ஒரு நொடி நின்று துடித்தது. சிவகாமி ஆச்சரியமாக, என்ன மீனாட்சி, ஏன் இவ்வளவு சத்தமா கூப்பிடுற என்று கேட்டார். மீனாட்சி அம்மாள் எழுந்து வந்து நிலாவின் அருகே நின்றார். சிவகாமி, இந்த பொண்ணு கழுத்துல இருக்கிறது வெறும் கயிறு மாதிரி தெரியல, தாலிச்சரடு மாதிரி மின்னும் மஞ்சள் கயிறு தெரியுது. ஒரு வேலைக்காரி, அதுவும் கல்யாணம் ஆகாத பொண்ணு கழுத்துல இது எப்படி இருக்கும் என்று சந்தேகத்தை கிளப்பினார். பக்கத்திலிருந்த காயத்ரிக்கு உற்சாகம் தாங்கவில்லை. ஆமா அத்தை, நானும் இதை பலமுறை கவனிச்சிருக்கேன். விஸ்வா கிட்ட கேட்டா அது ராசி கயிறுன்னு சொல்லி சமாளிக்கிறான். இப்போ இவளைச் சோதிச்சாலே உண்மை தெரிஞ்சிடும் என்று சிவகாமியை தூண்டிவிட்டாள். சிவகாமியின் முகம் கோபத்தில் சிவந்தது. நிலா, உண்மையை சொல்லு, உன் கழுத்துல என்ன இருக்கு, கழட்டி காட்டு என்று கர்ஜித்தார். நிலா அழுதுகொண்டே பின்வாங்கினாள். இல்லை அத்தை, இது என்று அவளால் பேச முடியவில்லை. சரியாக அந்த நேரம் விஸ்வா உள்ளே நுழைந்தான். சூழ்நிலை மோசமாக இருப்பதை அவன் ஒரு நொடியில் உணர்ந்தான். என்னம்மா இங்கே நடக்குது என்று கேட்டான். விஸ்வா, உன் செல்ல வேலைக்காரி கழுத்துல தாலி இருக்கிறதா மீனாட்சி சொல்றா. இவ யாருக்கும் தெரியாம யாரையோ கல்யாணம் பண்ணியிருக்காளா, இல்ல கௌரவமான நம்ம வீட்டுக்குள்ளே ஏதாவது அசிங்கம் நடக்குதான்னு தெரியணும் என்று சிவகாமி ஆவேசப்பட்டார். விஸ்வா நிலாவை பார்த்தான். நிலாவின் கண்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்று அவனிடம் கெஞ்சினாலும் அவளது கைகள் தன் தாலியை இறுக பற்றியிருந்தன. விஸ்வா ஒரு நிமிடம் யோசித்தான். இப்போது உண்மையைச் சொன்னால் நிலா நடுத்தெருவுக்கு வருவாள், அதே சமயம் பொய்யும் எடுபடாது. அவன் ஒரு மிகப்பெரிய நாடகத்தை தொடங்கினான். அம்மா, மீனாட்சி அம்மாள் சொல்றது சரிதான், நிலா கழுத்துல இருக்கிறது தாலிதான் என்று விஸ்வா சொன்னதும் அந்த இடமே அதிர்ச்சியில் உறைந்தது. நிலா ஐயோ என்று அலறினாள். காயத்ரி வெற்றி புன்னகை பூத்தாள். ஆனா என்று விஸ்வா தொடர்ந்தான், அது நிலாவுக்காக கட்டப்பட்ட தாலி இல்லை, அது அவளோட அம்மாவோட தாலி. நிலாவோட அம்மா சாகும்போது இந்த தாலிதான் நம்ம குடும்பத்தோட கௌரவம், இதை உன் கழுத்துல போட்டுக்கோ, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுற வரைக்கும் இது உன்னை பாதுகாக்கும் சத்தியம் வாங்கிட்டு போயிருக்காங்க. இது வெறும் சென்டிமெண்ட் அம்மா. நிலாவுக்கு கல்யாணம் ஆகல, தன் அம்மாவோட ஞாபகமாதான் இதை தொங்க போட்டிருக்கா என்ற ஒரு உருக்கமான பொய்க்கதையை அரங்கேற்றினான். நிலா விஸ்வாவின் சமயோசித புத்தியை பார்த்து வியந்தாள். அவள் உடனே விஸ்வாவின் கதைக்கு வலு சேர்க்கும் விதமாக, ஆமா அத்தை, எங்க அம்மா ஞாபகம் தான் இது, தப்பா நினைச்சிட்டீங்க என்று அழுதுகொண்டே விஸ்வா சொன்னதையே வழிமொழிந்தாள். மீனாட்சி அம்மாள் லேசாக நம்பினாலும் காயத்ரி விடவில்லை. அப்படியா, அப்போ அந்த தாலியை கழட்டி காட்டு, அதுல அம்மாவோட அடையாளம் இருக்கான்னு பார்ப்போம் என்று விடாப்பிடியாக கேட்டாள். விஸ்வா ஆவேசமானான். காயத்ரி, ஒரு பொண்ணு தன் அம்மாவோட சென்டிமெண்டா வச்சிருக்கிற பொருளை தொடச் சொல்றது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? நிலா, நீ கழட்டி காட்ட வேண்டாம். அம்மா, என் வார்த்தை மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நிலாவை விடுங்க, இல்லன்னா அவளை இப்போவே வீட்டை விட்டு அனுப்பிடுங்க என்று ஒரு இறுதி எச்சரிக்கை விடுத்தான். சிவகாமி தன் மகனின் வார்த்தையை மீற விரும்பவில்லை. பிரச்சனையை முடித்து வைத்தார். அன்று இரவு நிலா தன் அறையில் அழுது கொண்டிருந்தாள். விஸ்வா ரகசியமாக அங்கே வந்தான். அவன் கதவை தாளிட்டுவிட்டு நிலாவை தன் மார்போடு அணைத்து கொண்டான். ரொம்ப பயந்துட்டியா என் நிலா என்று அவளது காதருகே மென்மையாக கேட்டான். சார், நீங்க மட்டும் இல்லன்னா இன்னைக்கு என் கழுத்துல தாலி இருந்திருக்காது, நாம பிரிஞ்சிருப்போம். ஏன் சார் இப்படி ஒரு ஆபத்தான காதலை நாம செய்யணும் என்று அழுதுகொண்டே அவனது மார்பில் சாய்ந்தாள். விஸ்வா அவளது முகத்தை ஏந்தி அவளது நெற்றியில் நீண்ட முத்தமிட்டான். இந்த ஆபத்து தான் நிலா நம்ம காதலோட ஆழத்தை காட்டுது. திருட்டுத்தனமான காதல்ல ஒரு சுகம் இருக்கு. நீ என் மனைவி நிலா, இந்த தாலி உன் கழுத்துல ஏறுனதுக்கு அப்புறம் நீ இன்னும் அழகா ஆயிட்ட என்று சொல்லி அவளது கழுத்தில் இருந்த அந்த தாலியை எடுத்து தன் கையில் ஏந்தி அதில் தன் இதழ்களை பதித்தான்.
ஈரமான அந்த இரவு வேளையில் விஸ்வாவின் ரொமான்ஸ் உச்சத்தை தொட்டது. அவன் நிலாவைச் சுவற்றோடு அணைத்து அவளது இதழ்களை தன் இதழ்களால் சிறைபிடித்தான். நிலா முதலில் தடுத்தாலும் விஸ்வாவின் தீவிரமான காதலில் தன்னை மறந்தாள். அவனது கைகள் அவளது இடுப்பை வளைக்க நிலா அவனது தோள்களை இறுக பற்றினாள். சார், யாராவது வந்துடுவாங்க என்று அவள் முனகினாலும் அவனது அணைப்பிலிருந்து அவளால் விலக முடியவில்லை. விஸ்வா அவளை தூக்கிக் கொண்டு மெத்தையில் சாய்ந்தான். இன்னைக்கு இந்த ரூம்ல நீ வேலைக்காரி இல்ல நிலா, நீ என் மனைவி என்று சொல்லி அவளை தன் காதலால் நனைத்தான். மறுபுறம் காயத்ரி தன் அறையில் ஆவேசமாக இருந்தாள். விஸ்வா, போய் சொல்றதுல நீ கில்லாடி. ஆனா அந்த தாலி புதுசா மின்னினதை பார்த்தா அது பழைய தாலி மாதிரி தெரியல. இவங்க 2 பேருக்கும் இடையில கண்டிப்பா ஏதோ ரகசிய தொடர்பு இருக்கு. அதை அத்தை முன்னாடி எப்போ நிரூபிப்பேன் என்று சதி திட்டம் தீட்டினாள். மறுநாள் காலை சிவகாமி ஒரு அதிரடி முடிவை எடுத்தார். விஸ்வா, நிலாவுக்கு கல்யாணம் ஆகாததுனால தானே அவ அம்மாவோட தாலியை போட்டுக்கிட்டு இருக்கா. அதனால நிலாவுக்கு நம்ம வீட்டு டிரைவர் கதிரை மாப்பிள்ளையா பார்த்துட்டேன். அடுத்த வாரமே நிச்சயதார்த்தம் என்றார். இந்த செய்தி விஸ்வாவிற்கும் நிலாவிற்கும் தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. விஸ்வா நிலா ஜோடியின் இந்த ரகசிய பயணம் இப்போது ஒரு பெரிய முட்டுக்கட்டையை சந்தித்திருக்கிறது. விஸ்வா இதை எப்படி தடுக்கப் போகிறான்? பங்களாவே நிச்சயதார்த்த விழாவிற்கு தயாராகிக் கொண்டிருந்தது. பன்னீர் ரோஜாக்களும் செம்பருத்தி பூக்களும் தோரணங்களாக தொங்கவிடப்பட்டிருந்தன. ஆனால் நிலாவின் அறைக்குள் ஒரு மயான அமைதி நிலவியது. அவள் தன் கண்ணாடியின் முன் அமர்ந்து தன் கழுத்தில் இருந்த அந்த தாலியை பார்த்து அழுது கொண்டிருந்தாள். சார், என்னால இதை தாங்க முடியல. வேறொருவன் எனக்கு தாலி கட்டுறதை உங்களால எப்படி பார்க்க முடியும் என்று அவள் விம்மினாள். அப்போது விஸ்வா ரகசியமாக உள்ளே வந்தான். அவனது கண்கள் சிவந்திருந்தன. அவன் நிலாவை இறுக்கமாக அணைத்து கொண்டான். நிலா, கவலைப்படாதே, இந்த கல்யாணம் நடக்காது. அந்த டிரைவர் கதிர் இன்னைக்கு இங்க வரமாட்டான். நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் என்றான் ரகசிய குரலில். என்ன சார் சொல்றீங்க? ஆமா நிலா, கதிரோட பழைய வாழ்க்கையை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவனுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. அந்த உண்மையை அம்மா முன்னாடி கொண்டு வரப்போறேன். அப்போ இந்த கல்யாணம் தானா நின்னுடும். ஆனா அதுவரைக்கும் நீ பயப்படாம இரு என்றான். நிச்சயதார்த்த நேரம் வந்தது. உறவினர்கள் அனைவரும் குழுமியிருந்தனர். காயத்ரி நிலாவை பார்த்து நக்கலாகச் சிரித்தாள். என்ன நிலா, இன்னைக்கு உன் தாலி ரகசியம் முடிவுக்கு வரப்போகுது. விஸ்வா உன்னை காப்பாற்ற முடியாது என்றாள். சிவகாமி மேடையில் ஏறி, இன்னைக்கு எங்க வீட்டு வேலைக்காரி நிலாவுக்கு நிச்சயதார்த்தம். மாப்பிள்ளை கதிரை மேடைக்கு அழைக்கிறேன் என்றார். ஆனால் கதிர் வரவில்லை. மாறாக ஒரு பெண் தன் குழந்தையுடன் அங்கே வந்தாள். நிறுத்துங்க என்று கத்தினாள். இந்த கதிர் ஏற்கனவே என் புருஷன். இவன் நிலாவை ஏமாத்த பார்க்கிறான் என்றாள். பங்களாவே அதிர்ச்சியில் உறைந்தது. சிவகாமி ஆத்திரத்தில் கதிரை தேடினார். கதிர் பயத்தில் அங்கிருந்து ஓடிவிட்டான். விஸ்வா மெதுவாக மேடையில் ஏறி, அம்மா, நிலா ரொம்ப பாவம். இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும்னு நீங்க நினைச்சது சரிதான். ஆனா மாப்பிள்ளையை சரியா தேர்ந்தெடுக்கல என்றான். சிவகாமி வருத்தத்துடன் நிலாவின் கையை பற்றினார். மன்னிச்சிடு நிலா, உனக்கு ஒரு துரோகியை மாப்பிள்ளையா பார்த்திட்டேன். இனிமே உனக்கு கல்யாணம் பண்ற பொறுப்பை நான் விஸ்வா கிட்டையே ஒப்படைக்கிறேன் என்றார். காயத்ரிக்கு தோல்வி மேல் தோல்வி. விஸ்வா நிலாவை பார்த்து ஒரு வெற்றி புன்னகை பூத்தான். அந்த இரவு பங்களாவின் மாடியில் நிலவொளியில் விஸ்வா நிலாவை சந்திந்தான். பார்த்தியா நிலா, உன் புருஷன் கில்லாடி இல்ல என்று அவளை தன் அணைப்பில் சிறை பிடித்தான். நிலா அவனது மார்பில் சாய்ந்து கொண்டு, சார், நீங்க தெய்வமாவே வந்து என்னை காப்பாத்திட்டீங்க. ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ரகசியம் நீடிக்கும் என்றாள். விஸ்வா அவளது இதழ்களை தன் இதழ்களால் மூடினான். சாகுற வரைக்கும் நிலா, இந்த திருட்டுத்தனமான காதல் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நீ என் பொண்டாட்டி, என் மகாராணி என்று சொல்லி அவளை தூக்கிக் கொண்டு மெத்தையில் சாய்ந்தான். அந்த பெரிய பங்களாவில் சிவகாமிக்கும் காயத்ரிக்கும் தெரியாமல் இந்த தம்பதிகள் தங்கள் காதலை ஒரு உயிரோட்டமான நாடகமாக நடத்தி கொண்டிருந்தார்கள். காயத்ரியின் அடுத்த கொடூரமான சதி என்ன? விஸ்வா நிலாவை எப்படி காக்கப் போகிறான்? அத்தியாயம் 10. இமைப்பொழுதில் ஒரு ரகசிய போர்.
பங்களாவின் வரவேற்பறையில் ஒருவிதமான இறுக்கம் நிலவியது. சிவகாமியின் தோழி மீனாட்சி அம்மாள் மீண்டும் வந்திருந்தார். இம்முறை அவர் சும்மா வரவில்லை, ஒரு பெரிய சந்தேகத்துடனேயே வந்திருந்தார். நிலா காபி கொண்டு வந்தபோது அவள் குனிந்து மேஜையில் வைக்க மீனாட்சி அம்மாள் சட்டென்று நிலாவின் கையை பற்றினார். சிவகாமி, அன்னைக்கு நீ விஸ்வா சொன்ன பேச்சை கேட்டு இவளை விட்டுட்ட. ஆனா என் மனசு கேட்கல. இதோ பாரு, இவ கழுத்துல இருக்கிற அந்த மஞ்சள் கயிறுல ஒரு புது தாலி மின்னுது. இது அவங்க அம்மாவுடையது கிடையாது. இது இப்போ புதுசா கட்டின தாலி என்று கத்தினார். சிவகாமி ஆவேசமாக எழுந்தார். நிலா, நில்லு. மீனாட்சி சொல்றது உண்மையா, விஸ்வா சொன்னது பொய்யா என்று நிலாவின் சேலை தலைப்பை பலமாக இழுத்தார். நிலா அலறிக்கொண்டு தன் தாலியை பற்றிக்கொண்டாள். அவளது கண்கள் கலங்கி உடல் நடுங்கியது. காயத்ரிக்கு இதுதான் சமயம் என்று தோன்றியது. அத்தை, இவளை இப்படியே விடாதீங்க. இவ கழுத்துல இருக்கிற தாலியை தொட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது புதுசா இல்ல பழசான்னு. நிலா, கழட்டி காட்டு என்று காயத்ரி நிலாவை பிடித்து தள்ளினாள். சரியாக அந்த நேரம் விஸ்வா உள்ளே நுழைந்தான். நிலா அழுதுகொண்டு தரையில் விழுந்து கிடப்பதையும் காயத்ரி அவளது தாலியை பறிக்க முயல்வதையும் கண்டு அவன் இரத்தம் கொதித்தது. நிறுத்துங்க என்று அவன் குரல் அந்த பங்களாவையே அதிர வைத்தது. விஸ்வா வேகமாக வந்து நிலாவை தூக்கித் தன் பின்னால் நிறுத்தினான். அம்மா, ஒரு பொண்ணு கழுத்துல இருக்கிற தாலியை பறிக்கிறது எவ்வளவு பெரிய பாவம்னு உங்களுக்கு தெரியாதா? அதுவும் ஒரு மங்கள பொருளை இப்படிச் சிதைக்கலாமா என்று கர்ஜித்தான். விஸ்வா, நீதான் அவளை காப்பாத்துற. மீனாட்சி சொல்றதுல நியாயம் இருக்கு. அந்த தாலி புதுசா இருக்கு. இவ யாருக்கோ தெரியாம தாலி கட்டிக்கிட்டா அந்த திருடன் யாருன்னு தெரியணும் என்று சிவகாமி கத்தினார். விஸ்வா ஒரு நொடி யோசித்தான். உண்மை வெளியே வரப்போகிறது என்று அவனுக்கு புரிந்தது. அவன் ஒரு அதிரடி முடிவை எடுத்தான். அம்மா, நிலா கழுத்துல இருக்கிறது புது தாலிதான். அதை மறுக்கல. ஆனா அதுக்காக அவ யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு அர்த்தம் இல்ல. அப்புறம் என்னடா? அம்மா, நிலாவோட குடும்ப வழக்கப்படி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் தடைப்பட்டுக்கிட்டே இருந்தா அவங்க குலதெய்வம் கோவில்ல வச்சு ஒரு மங்கள கயிறு கட்டுவாங்களாம். அதை ஒரு முதியவர் கையால கட்டணும். நிலாவுக்கு கல்யாணம் ஆகணும்னு நான் தான் நம்ம வீட்டு பெரியவர் ஒருத்தரை வச்சு அந்த கோவிலுக்கே கூட்டிட்டு போய் கட்டச் சொன்னேன். இது அவளோட தோஷம் கழியணுங்கிறதுக்காக செஞ்சது. இது கல்யாண தாலி இல்லம்மா, இது ஒரு பரிகார தாலி என்று ஒரு இமாலய பொய்யைச் சொன்னான். சிவகாமி ஒரு கணம் திகைத்தார். பரிகார தாலியா? அப்படி ஒன்னு இருக்கா? ஆமாம்மா, நம்ம ஊர் பெரியவங்க கிட்ட கேட்டு பாருங்க. நிலாவோட அப்பா என்கிட்ட வந்து கெஞ்சுனாரு, அதான் நான் உதவி செஞ்சேன். இதுக்காக இவளை இப்படி அசிங்கப்படுத்துறது முறையா என்று விஸ்வா எமோஷனலாக பேசினான். மீனாட்சி அம்மாள் குழப்பமடைந்தார். காயத்ரியால் எதுவும் பேச முடியவில்லை. சிவகாமி ஒரு பெருமூச்சு விட்டு, சரி விஸ்வா, நீ சொன்னா சரியாதான் இருக்கும். நிலா, நீ அழுதுட்டு இருக்காம உள்ள போ என்றார். நிலா அழுதுகொண்டே உள்ளே ஓட்டினாள். அன்று இரவு நிலா தன் அறையில் அழுது கொண்டிருந்தாள். விஸ்வா ரகசியமாக அங்கே வந்தான். அவன் கதவை தாளிட்டுவிட்டு நிலாவை தன் மார்போடு அணைத்து கொண்டான். ரொம்ப பயந்துட்டியா நிலா என்று அவளது காதருகே மென்மையாக கேட்டான். சார், ஏன் சார் இப்படி போய் மேல போய் சொல்றீங்க? என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரிஞ்சா அத்தை என்னை சாகடிச்சிடுவாங்க என்று அழுதுகொண்டே அவனது மார்பில் சாய்ந்தாள். விஸ்வா அவளது முகத்தை ஏந்தி அவளது நெற்றியில் நீண்ட முத்தமிட்டான். நிலா, உன்னை காப்பாத்த நான் எத்தனை போய் வேணாலும் சொல்லுவேன். ஏன்னா நீ என் மனைவி. இந்த தாலி உன் கழுத்துல இருக்கிற வரைக்கும் நீ என் சொத்து என்று சொல்லி அவளது கழுத்தில் இருந்த அந்த தாலியை எடுத்து தன் கையில் ஏந்தி அதில் தன் இதழ்களை பதித்தான். இருட்டான அந்த இரவு வேளையில் விஸ்வாவின் ரொமான்ஸ் உச்சத்தை தொட்டது. அவன் நிலாவைச் சுவற்றோடு அணைத்து அவளது இதழ்களை தன் இதழ்களால் சிறைபிடித்தான். நிலா முதலில் தடுத்தாலும் விஸ்வாவின் தீவிரமான காதலில் தன்னை மறந்தாள். அவனது கைகள் அவளது இடுப்பை வளைக்க நிலா அவனது தோள்களை இறுக பற்றினாள். சார், யாராவது வந்துடுவாங்க என்று அவள் முனகினாலும் அவனது அணைப்பிலிருந்து அவளால் விலக முடியவில்லை. விஸ்வா அவளை தூக்கிக் கொண்டு மெத்தையில் சாய்ந்தான். இன்னைக்கு இந்த ரூம்ல நீ வேலைக்காரி இல்ல நிலா, நீ என் மனைவி என்று சொல்லி அவளை தன் காதலால் நனைத்தான்.
மறுபுறம் காயத்ரி தன் அறையில் ஆவேசமாக இருந்தாள். விஸ்வா, நீ என்ன வேணா போய் சொல்லு. ஆனா அந்த தாலி உன் கையாலதான் கட்டப்பட்டதுன்னு எனக்கு தெரியும். இப்போ அத்தை முன்னாடி உங்க 2 பேரையும் எப்படி பிடிக்கிறேன்னு பாரு என்று ஒரு ரகசிய கேமராவை நிலாவின் அறையில் பொருத்த திட்டம் தீட்டினாள். மறுநாள் காலை சிவகாமி ஒரு அதிரடி முடிவை எடுத்தார். விஸ்வா, நிலாவுக்கு பரிகாரம் முடிஞ்சிருச்சுல்ல, அதனால அடுத்த வாரமே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். என் தம்பி மகன் ரகு தான் மாப்பிள்ளை என்றார். இந்த செய்தி விஸ்வாவிற்கும் நிலாவிற்கும் தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. விஸ்வா நிலா ஜோடியின் இந்த ரகசிய பயணம் இப்போது ஒரு புதிய சவாலை சந்தித்திருக்கிறது. விஸ்வா இதை எப்படி தடுக்கப் போகிறான்? அத்தியாயம் 11. தாலி சுமந்த தீப்பொறி. பங்களாவே ஒரு போர்க்களம் போல மாறியிருந்தது. சிவகாமி எடுத்த அந்த அதிரடி முடிவு நிலாவை தன் தம்பி மகன் ரகுவிற்கு திருமணம் செய்து வைப்பது விஸ்வாவிற்கு தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. ரகு ஒரு குடிகாரன், பெண்களை வதைப்பவன் என்பது விஸ்வாவிற்கு தெரியும். தன் மனைவியை அந்த நரகத்தில் தள்ள விஸ்வா ஒருபோதும் சம்மதிக்க மாட்டான். அம்மா, நிலாவுக்கு ரகுவை திருமணம் செய்து வைக்கிறது சரியில்லை. அவன் ஒரு பொறுப்பில்லாதவன் என்று விஸ்வா எவ்வளவோ தடுத்தும் சிவகாமி கேட்பதாக இல்லை. இல்லை விஸ்வா, நிலாவுக்கு ஒரு வாழ்க்கை அமையணும். ரகு என் தம்பி மகன், அவன் திருந்திடுவான். நிச்சயதார்த்தம் நாளைக்கே நடக்கும் என்று கட்டளையிட்டார். சமையலறையில் அழுது கொண்டிருந்த நிலாவிடம் காயத்ரி வந்தாள். என்ன நிலா, விஸ்வா உன்னை காப்பாத்துவான் என்று நினைச்சியா? இப்போ ரகுவோட பொண்டாட்டியா நீ போகப் போற? அந்த ரகு உன்னை என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும். உன் தாலி ரகசியம் அன்னைக்கே முடிஞ்சிடும் என்று நக்கலாகச் சிரித்தாள். நிலா விம்மி அழுதுகொண்டே தன் அறைக்கு ஓடினாள். அங்கே விஸ்வா ரகசியமாக மறைந்திருந்தான். நிலாவை கண்டதும் அவளை இழுத்து ஒரு ஆழமான அணைப்பில் சிறைபிடித்தான். சார், என்னை மன்னிச்சிடுங்க, நான் செத்துடுறேன். ரகு கையால என் தாலியை தொட விடமாட்டேன் என்று கதறினாள். விஸ்வா அவளது முகத்தை ஏந்தி அவளது கண்களை துடைத்தான். நிலா, உன் கழுத்துல இருக்கிற தாலி என் உயிர். அதை தொட எவனுக்கும் தகுதி இல்லை. இன்னைக்கு நள்ளிரவு நாம இந்த வீட்டை விட்டு வெளியேற போறோம். வேற வழி இல்லை என்றான் உறுதியாக. ஆனால் காயத்ரி நிலாவின் அறையில் ஒரு ரகசிய கேமராவை ஏற்கனவே பொருத்தியிருந்தாள். விஸ்வாவும் நிலாவும் பேசிக்கொண்டிருந்த அந்த உருக்கமான காட்சிகள் காயத்ரியின் போனில் வீடியோவாக பதிவாகிக் கொண்டிருந்தது. பிடிச்சேன். இப்போ அத்தை முன்னாடி இந்த வீடியோவை போட்டு உடைச்சா விஸ்வாவோட கௌரவமும் போயிடும், நிலாவும் போயிடுவா என்று காயத்ரி ஓட்டினாள். சிவகாமி தன் அறையில் அமர்ந்திருந்தபோது காயத்ரி அங்கே வந்தாள். அத்தை, நிலாவோட அறைக்கு விஸ்வா போயிருக்கான். அவங்க 2 பேருக்கும் இடையில ஏதோ தப்பான தொடர்பு இருக்கு. இதோ பாருங்க இந்த வீடியோவை என்று போனை நீட்டினாள். சிவகாமி வீடியோவை பார்த்தார். விஸ்வா நிலாவை கட்டியணைத்து முத்தமிடுவதும் நீ என் மனைவி என்று சொல்வதும் தெளிவாக தெரிந்தது. சிவகாமியின் கையில் இருந்த கண்ணாடி கிளாஸ் நொறுங்கியது. அவரது கண்கள் இரத்தமாகச் சிவந்தன. அவர் தன் கையில் இருந்த துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு நிலாவின் அறையை நோக்கி பாய்ந்தார். விஸ்வா, நிலா என்று அவர் கத்திய சத்தம் அந்த பங்களாவையே உலுக்கியது. விஸ்வாவும் நிலாவும் திடுக்கிட்டு விலகினர். சிவகாமி கதவை திறந்து துப்பாக்கியை நீட்டினார். எவ்வளவு தைரியம் இருந்தா என் கௌரவத்தைச் சிதைப்பீங்க? விஸ்வா, நீ ஒரு வேலைக்கார பெண்ணை மனைவின்னு சொல்றியா? இப்போவே உன்னைச் சுட்டுடுவேன் என்று நிலாவை நோக்கி குறிவைத்தார். விஸ்வா நிலாவிற்கு முன்னால் வந்து நின்றான். சுடுங்கம்மா, நிலா மேல ஒரு சின்ன காயம் பட்டாலும் நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஆமாம், இவ என் மனைவி. ரகசியமா தாலி கட்டுனது உண்மைதான். ஏன்னா உங்களோட இந்த கௌரவ பேய் எங்களை கொல்லும்னு எனக்கு தெரியும் என்று ஆவேசமாக கத்தினான். சிவகாமி அதிர்ச்சியில் உறைந்தார். தன் மகன் தன் மீதே சவால் விடுவதைக் கண்டு அவர் நிலைகுலைந்தார். காயத்ரி பின்னாலிருந்து சுடுங்க அத்தை, இவளாலதான் விஸ்வா இப்படி பேசுறான் என்று தூண்டிவிட்டாள். சிவகாமி துப்பாக்கியை இறக்கினார். இல்லை, இவளை கொன்றால் என் மகன் செத்துடுவான். நிலா, இப்போவே இந்த தாலியை அறுத்து எரிஞ்சுட்டு இந்த வீட்டை விட்டுப்போ, இல்லன்னா உன் அப்பாவை கொன்னுடுவேன் என்று மிரட்டினார். நிலா நடுங்கினாள். அத்தை, என் அப்பாவை கொல்லாதீங்க, நான் போயிடுறேன் என்று தன் தாலியை அறுக்க கையை உயர்த்தினாள். நிறுத்து நிலா. விஸ்வா அவளது கையை பற்றினான்.
அம்மா, நீங்க துப்பாக்கியை வச்சு மிரட்டலாம், ஆனா எங்க காதலை பிரிக்க முடியாது. நிலா, வா என் கூட என்று சொல்லி நிலாவின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு வெளியே வந்தான். சிவகாமி அவர்களை தடுக்க முயன்றார். ஆனால் விஸ்வாவின் ஆக்ரோஷமான பார்வை அவரை நிறுத்தியது. விஸ்வா நிலாவை தன் காரில் ஏற்றிக்கொண்டு ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்கு அழைத்துச் சென்றான். அங்கே ஒரு சிறிய பண்ணை வீடு இருந்தது. இனிமே நாம இங்கதான் இருப்போம் நிலா, யாரும் நம்மை பிரிக்க முடியாது என்று அவளை தூக்கிக் கொண்டு உள்ளே சென்றான். அங்கே மின்சாரம் இல்லை, நிலவொளி மட்டும் ஜன்னல் வழியாக உள்ளே விழுந்தது. விஸ்வா நிலாவை ஒரு சோபாவில் அமர வைத்து அவளது காயம்பட்ட கைகளை வருடினான். சார், அத்தை நம்மை கண்டுபிடிச்சிடுவாங்க என்று நிலா பயந்தாள். விஸ்வா அவளது இதழ்களை தன் விரலால் மூடினான். இன்னைக்கு ஒரு இரவு, இந்த உலகம் நமக்காக மட்டும்தான். நீ என் பொண்டாட்டி நிலா என்று சொல்லி அவளது கழுத்தில் இருந்த அந்த தாலியை எடுத்து தன் கையில் ஏந்தினான். நிலவொளியில் அந்த தாலி மின்னியது. விஸ்வாவின் காதல் உச்சத்தை தொட்டது. அவன் நிலாவை சுவற்றோடு அணைத்து அவளது இதழ்களை தன் இதழ்களால் சிறைபிடித்தான். நிலா அவனது அணைப்பில் தன்னை மறந்தாள். அவனது கைகள் அவளது இடுப்பை வளைக்க நிலா அவனது தோள்களை இறுக பற்றினாள். அந்த தனிமையில், காடு சூழ்ந்த அந்த அமைதியில் அவர்களின் மூச்சுக்காற்று மட்டுமே சத்தமாக ஒலித்தது. நீ இல்லாம நான் இல்ல நிலா என்று விஸ்வா அவளது காதோரம் கிசுகிசுத்தான். அவன் அவளை தூக்கிக் கொண்டு மெத்தையில் சாய்ந்தான். அந்த இரவு அவர்களின் காதலின் சாட்சியாக மாறியது. மறுபுறம் காயத்ரி சிவகாமிடம், அத்தை, அவங்க இங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ரகுவை அனுப்பி நிலாவை கடத்திட்டு வரச் சொல்றேன். விஸ்வாவை கட்டி போட்டுட்டு நிலாவை கொன்னுடலாம் என்று ஒரு கொடூரமான திட்டம் தீட்டினாள். அடுத்த நாள் காலை விஸ்வாவும் நிலாவும் உறங்கிக் கொண்டிருந்தபோது ரகு தன் ஆட்களுடன் அந்த பண்ணை வீட்டைச் சூழ்ந்தான். ரகு உள்ளே நுழைந்து விஸ்வாவை தாக்கினான். நிலா அலறினாள். ரகு நிலாவை இழுத்துச் செல்ல முயன்றான். விஸ்வா, உன்னை கொன்னுட்டு நிலாவை நான் எடுத்துப்பேன் என்று ரகு கத்தினான். விஸ்வா இரத்த வெள்ளத்தில் கிடந்தாலும் நிலாவின் அலறல் கேட்டு தன் கடைசி பலத்தை திரட்டி எழுந்தான். அவன் ஒரு சிங்கத்தைப் போல ரகுவின் மேல் பாய்ந்தான். அத்தியாயம் 12. மரண விளிம்பில் ஒரு மங்கல நாள். ரகுவின் ஆட்கள் விஸ்வாவைச் சூழ்ந்து கொண்டு சரமாரியாக தாக்கினர். இரத்த வெள்ளத்தில் சரிந்த விஸ்வாவை பார்த்து நிலா பித்தானது போல் கத்தினாள். சார், விஸ்வா சார், எழுந்திருங்க, என்னை விட்டுடாதீங்க. அவளது கதறல் ரகுவின் காதுகளில் இன்பமாக ஒலித்தது. ரகு நிலாவின் தலைமுடியை பற்றி இழுத்து அவளது முகத்திற்கு மிக அருகில் தன் முகத்தை கொண்டு வந்தான். உன் புருஷன் செத்துட்டான் நிலா, இனிமே நீ எனக்குத்தான். இந்த காட்டிலேயே உன்னை முடிச்சிடுவேன் என்று கூறி அவளது கழுத்தில் இருந்த தாலியை அறுக்க கையை உயர்த்தினான். அந்த நொடி இரத்த கரையுடன் தரையில் கிடந்த விஸ்வாவின் கைகள் ரகுவின் காலை இறுக்கி பிடித்தன. விஸ்வாவின் கண்களில் ஒரு ஆக்ரோஷமான தீப்பிழம்பு தெரிந்தது. தன் மனைவியின் தாலியை ஒருவன் தொடப்போகிறான் என்ற எண்ணமே அவனுக்குள் 1000 யானை பலத்தை கொடுத்தது. என் நிலாவோட தாலியை தொட உனக்கு எந்த தகுதியும் இல்லைடா என்று கத்தியபடி விஸ்வா ரகுவின் மேல் பாய்ந்தான். ஒரு காயம்பட்ட சிங்கம் சீறுவது போல் அவன் ரகுவை துவம்சம் செய்தான். நிலா அருகில் இருந்த ஒரு மரக்கட்டையை எடுத்து ரகுவின் ஆட்களை தாக்கத் தொடங்கினாள். காதலுக்காக ஒரு பெண் காளியாக மாறுவாள் என்பதற்கு நிலாவே சாட்சி. சண்டையின் முடிவில் ரகு மயங்கி விழ விஸ்வா நிலாவின் கையை பிடித்து கொண்டு காட்டிற்குள் ஓடினான். பின்னால் காயத்ரி அனுப்பிய அடியாட்கள் துரத்தி கொண்டே வந்தனர். அடர்ந்த காடு, இருள் சூழ்ந்த பாதை. திடீரென ஒரு திருப்பத்தில் விஸ்வாவின் கார் கட்டுப்பாட்டை இழந்து ஒரு பள்ளத்தில் உருண்டது. நிலா, நிலா! விஸ்வா மெதுவாக கண்களை திறந்தான். கார் தலைகீழாக கிடந்தது. நிலா அருகில் மயக்க நிலையில் இருந்தாள். விஸ்வா அவளை கஷ்டப்பட்டு வெளியே இழுத்து வந்தான். அவனது காலில் பலமான காயம், இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. ஆனால் அவன் அதை பொருட்படுத்தவில்லை. எழுந்திரு நிலா, ப்ளீஸ். விஸ்வா அவளது முகத்தில் தண்ணீர் தெளிக்க நிலா மெல்ல கண்களை திறந்தாள். விஸ்வாவின் நிலையை பார்த்து அவள் கதறி அழுதாள். உங்களுக்கு இவ்வளவு இரத்தம் வருதே, நாம இங்கேயே செத்துடுவோமா சார்? விஸ்வா அவளை இழுத்து ஒரு ஆழமான அணைப்பில் சிறைபிடித்தான். சாகமாட்டோம் நிலா, இந்த தாலி நம்மை காப்பாத்தும். வா. இருவரும் தள்ளாடி தள்ளாடி ஒரு பழைய சிதிலமடைந்த கோவிலுக்குள் தஞ்சம் புகுந்தனர். அது ஒரு காளி கோவில்.
கோவிலுக்குள் ஒரு மூலையில் நிலா விஸ்வாவை அமர வைத்தாள். தன் சேலை தலைப்பை கிழித்து அவனது காயத்திற்கு கட்டு போட்டாள். அந்த தனிமையில் மரண பயத்திற்கு நடுவே அவர்களின் காதல் இன்னும் ஆழமானது. விஸ்வா நிலாவின் முகத்தை ஏந்தி அவளது நெற்றியில் தன் இதழ்களை பதித்தான். நிலா, இன்னைக்கு தப்பிச்சிட்டோம். ஆனா அம்மா நம்மை கண்டுபிடிச்சிடுவாங்க. எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு. என்ன ஆனாலும் இந்த தாலியை கழட்ட மாட்டேன்னு என்றான் விஸ்வா உருக்கமாக. நிலா அவனது கையை பற்றி, இந்த தாலி என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் தான் என் உயிர் இருக்கும் சார். உங்களை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன் என்று கூறி அவனது மார்பில் சாய்ந்து கொண்டாள். அந்த இரவு அந்த கோவிலின் விளக்கு வெளிச்சத்தில் அவர்கள் இருவரும் ஒரு கணவன் மனைவியாக ஒருவரையொருவர் முழுமையாக உணர்ந்தனர். விஸ்வாவின் அந்த தீவிரமான ரொமான்ஸ் நிலாவின் பயத்தை போக்கி அவளுக்கு ஒரு புது தெம்பை கொடுத்தது. மறுபுறம் பங்களாவில் சிவகாமி நிலைகுலைந்து அமர்ந்திருந்தார். விஸ்வாவிற்கு விபத்து என்ற செய்தி அவரை உடைத்துவிட்டது. காயத்ரி அங்கே வந்து, அத்தை, விஸ்வா நிலா கூடத்தான் இருக்கான். அந்த நிலாவாலதான் விஸ்வாவுக்கு இந்த நிலைமை. இப்போவே போய்ச் சுட்டு தள்ளுங்க என்று மீண்டும் விஷத்தை ஏற்றினாள். சிவகாமி துப்பாக்கியுடன் அந்த கோவிலுக்கு வந்து சேர்ந்தார். அங்கே விஸ்வாவும் நிலாவும் ஒருவரையொருவர் அணைத்தபடி அமர்ந்திருப்பதை பார்த்ததும் அவரது இரத்தம் கொதித்தது. விஸ்வா, விலகி நில். இன்னைக்கு இந்த நிலாவோட கதை முடியப் போகுது என்று கத்தியபடி துப்பாக்கியை நிலாவை நோக்கி குறிவைத்தார். அம்மா, வேண்டாம். விஸ்வா நிலாவிற்கு முன்னால் குறுக்கே நின்றான். அதே சமயம் காயத்ரி ஒரு மறைவிடத்திலிருந்து, அத்தை, நீங்க சுடலன்னா நான் சுடுறேன் என்று கூறித் தன் கையில் இருந்த துப்பாக்கியால் நிலாவை நோக்கிக் குண்டை தீர்த்தாள். விஸ்வா மின்னல் வேகத்தில் நிலாவை தள்ளிவிட்டு அந்த குண்டை தன் மார்பில் வாங்கினான். ஆ என்ற அலறலுடன் விஸ்வா தரையில் சரிந்தான். விஸ்வா! சிவகாமியின் அலறல் அந்த காட்டையே அதிர வைத்தது. நிலா விஸ்வாவின் தலையை தன் மடியில் வைத்துக்கொண்டு பித்தியானது போல் கத்தினாள். சிவகாமி காயத்ரியை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். தன் மகனையே சுட்ட காயத்ரியின் சுயரூபம் அப்போதுதான் அவருக்கு புரிந்தது. விஸ்வா இரத்த வெள்ளத்தில் கிடந்தபடி நிலாவின் கையை பற்றினான். நிலா, கவலைப்படாதே. உன் தாலிக்கு எதுவும் ஆகாது. அவனது கண்கள் மெல்ல மூடின. சிவகாமி காயத்ரியின் கன்னத்தில் பளார் என்று அறைந்தார். என் மகனையே சுடுவியா? உன்னை விடமாட்டேன். காயத்ரி பயத்தில் அங்கிருந்து ஓட்டினாள். இப்போது சிவகாமி நிலாவை பார்த்தார். நிலா விஸ்வாவை கட்டியணைத்துக் கொண்டு, சார், எழுந்திருங்க. உங்க நிலாவுக்காக எழுந்திருங்க என்று அழுது கொண்டிருந்தாள். அவளது தாலியில் விஸ்வாவின் இரத்தம் படிந்திருந்தது. அந்த தாலி இப்போது ஒரு புனிதமான சாட்சியாக மாறியது. சிவகாமிக்கு தன் கௌரவத்தை விட மகனின் உயிர் முக்கியம் என்று புரிந்தது. அவர் நிலாவின் அருகில் அமர்ந்து, நிலா, அவனை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும். எழுந்திரு என்றார் முதன்முதலாக ஒரு கனிவான குரலில். அத்தியாயம் 13. உயிர்த்தெழும் ராகம். ஆஸ்பத்திரி தாழ்வாரம் முழுவதும் மருந்து நெடியும் மரண பயமும் கலந்திருந்தது. விஸ்வாவிற்கு அறுவை சிகிச்சை நடந்து கொண்டிருந்தது. மருத்துவர்கள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்க, நிலா தன் ஒரு கையில் விஸ்வா கட்டிய அந்த தாலியை இறுகப் பற்றிக் கொண்டு மற்றொரு கையால் சுவரில் இருந்த இறைவனின் பாதங்களை தொட்டு வேண்டிக் கொண்டிருந்தாள். முருகா, என் உயிரை எடுத்துக்கோ, ஆனா என் புருஷனை எனக்கு திருப்பிக் கொடு. அவரோட இரத்தம் பட்ட இந்த தாலிக்கு நீதான் உயிர் கொடுக்கணும் என்று அவள் கதறிய சத்தம் அங்கிருந்த அனைவரின் கண்களையும் குளமாக்கியது. சிவகாமி மெதுவாக நிலாவின் அருகில் வந்தார். எப்போதும் அதிகாரமாக பேசும் அந்த தாய் இன்று ஒரு சாதாரண பெண்ணாக நிலாவின் தோளை தொட்டார். நிலா அதிர்ச்சியில் நிமிர்ந்து பார்த்தாள். நிலா, மன்னிச்சிடு. என் கௌரவ பிடிவாதத்தால என் மகனையே இழக்க பார்த்திட்டேன். அந்த பாவி காயத்ரி இப்படிச் செய்வான்னு நான் நினைக்கவே இல்லை என்று சொல்லி சிவகாமி தேம்பி அழுதார். நிலா சட்டென்று சிவகாமியின் கைகளை பற்றிக் கொண்டாள். அத்தை, அப்படிச் சொல்லாதீங்க. விஸ்வா சாருக்கு எதுவும் ஆகாது. அவர் நமக்காக திரும்பி வருவார். சரியாக அந்த நேரம் ஆபரேஷன் தியேட்டர் கதவு திறக்கப்பட்டது. டாக்டர் வெளியே வந்து, மிஸ்டர் விஸ்வா அபாய கட்டத்தை தாண்டிட்டார். ஆனா அவர் நினைவு திரும்ப ஒரு அதிசயம் நடக்கணும். அவரோட மனசுக்கு நெருக்கமானவங்க யாராவது பேசினா பலன் இருக்கும் என்றார். நிலா ஓடிச் சென்று விஸ்வாவை பார்த்தாள். அவன் பல இயந்திரங்களுக்கு நடுவே வெளிரிப்போய் கிடந்தான். நிலா அவனது கையை பற்றிக் கொண்டு அவன் காதோரம் குனிந்து கிசுகிசுத்தாள். சார்,
எழுந்திருங்க, உங்க நிலா வந்திருக்கேன். நீங்க இல்லாம நான் எப்படி வாழ்வேன்? அந்த தாலி ரகசியத்தை இப்போ அத்தை கிட்ட சொல்லிட்டேன். அவங்க நம்மை கல்யாணம் பண்ணிக்கச் சொல்லிட்டாங்க சார். ப்ளீஸ் எனக்காக ஒருமுறை கண்ணை திறங்க. நிலாவின் கண்ணீர் விஸ்வாவின் கையில் பட்ட அந்த நொடி. விஸ்வாவின் விரல்கள் லேசாக அசைந்தன. அவன் மெதுவாக கண்களை திறந்து நிலாவை பார்த்தான். அவனது முதல் பார்வை தன் மனைவியின் தாலியின் மேல் விழுந்தது. அவன் ஒரு பலவீனமான புன்னகையை செய்தான். நிலா, பயப்படாதே, நான் வந்துட்டேன். அவன் குரல் மிக மென்மையாக ஒலித்தது. சிவகாமி உள்ளே வந்து விஸ்வாவை கட்டியணைத்து அழுதார். அந்த அறையில் இருந்த அந்த இறுக்கம் மறைந்து ஒரு நெகிழ்ச்சியான சூழல் உருவானது. மறுபுறம் காயத்ரி ஆஸ்பத்திரிக்குள் மாறுவேடத்தில் நுழைந்தாள். விஸ்வா பிழைச்சிட்டான்னா என் கதை முடிஞ்சிடும். அவனுக்கு கொடுக்கிற குளுக்கோஸ்ல விஷத்தை கலந்து அவனை கொன்னுடணும். அப்புறம் இந்த சொத்து எல்லாம் எனக்கே வரும் என்று வஞ்சகமாக திட்டம் தீட்டினாள். நள்ளிரவு நேரம். விஸ்வா உறங்கிக் கொண்டிருந்தான். நிலா வெளியே தண்ணீர் எடுக்கச் சென்றிருந்தாள். காயத்ரி ஒரு நர்ஸ் போல வேடமணிந்து விஸ்வாவின் அறைக்குள் நுழைந்தாள். அவள் கையில் அந்த விஷ ஊசி இருந்தது. அவள் விஸ்வாவின் கையில் ஊசியைச் செலுத்த போனபோது யாரோ அவளது கையை பலமாக பற்றினார்கள். அது நிலா. காயத்ரி, உன்னோட சதி இதோட முடியுது. நிலா அவளது முகமூடியை கிழித்தாள். சிவகாமியும் போலீசும் அறைக்குள் நுழைந்தனர். சிவகாமி காயத்ரியின் கன்னத்தில் பளார் என்று அறைந்தார். என் மகனைச் சுட்டது போதாதுன்னு இப்போ விஷம் கொடுக்க பாக்குறியா? உன்னைச் சும்மா விடமாட்டேன். காயத்ரி போலீசாரிடம் சிக்கினாள். அவளது அதிகார போதை சிறைக்கம்பிக்குள் முடங்கியது. சில நாட்கள் கழித்து விஸ்வா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டிற்கு வந்தான். பங்களாவே தோரணங்களால் ஜொலித்தது. சிவகாமி ஒரு பெரிய தட்டில் பட்டுச் சேலைகளையும் நகைகளையும் வைத்து நிலாவின் முன் நின்றார். நிலா, இவ்வளவு நாள் உன்னை வேலைக்காரியா பார்த்த என் கண்களை மன்னிச்சிடு. இன்னைக்கு நீ இந்த வீட்டு மருமகள். விஸ்வா உனக்கு ரகசியமா தாலி கட்டினான். ஆனா இன்னைக்கு இந்த ஊரை பார்க்க நான் முறைப்படி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் என்றார் சிவகாமி. விஸ்வா நிலாவை பார்த்து ஒரு குறும்பான பார்வை வீசினான். நிலா வெட்கத்தில் தலைகுனிந்தாள். அன்று இரவு விஸ்வாவின் அறையில் நிலா விளக்கேற்றிக் கொண்டிருந்தாள். விஸ்வா பின்னால் வந்து அவளை அணைத்து கொண்டான். பார்த்தியா நிலா, உன் புருஷன் சொன்னதைச் செஞ்சுட்டேன்ல. இனிமே நாம திருட்டுத்தனமா லவ் பண்ண தேவையில்லை. எல்லார் முன்னாடியும் நீ என் பொண்டாட்டிதான். விஸ்வா அவளது கழுத்தில் இருந்த அந்த தாலியை எடுத்து தன் கையில் ஏந்தினான். இந்த தாலி நமக்காக நிறைய போராட்டங்களைச் சந்திச்சிருக்கு நிலா. இனிமே இதுக்கு கௌரவம் மட்டும்தான் கிடைக்கும் என்று சொல்லி அவளது இதழ்களை தன் இதழ்களால் சிறைப்பிடித்தான். அந்த பெரிய பங்களாவில் விஸ்வா நிலா ஜோடியின் காதல் ஒரு வெற்றி காவியமாக ஒலித்தது. இருவருக்கும் முறைப்படி திருமணம் நடந்து நிலா அந்த வீட்டின் மகாராணியாக பரியணை ஏறினாள். தொடரின் முடிவு. விஸ்வா மற்றும் நிலா தங்களின் திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் தொடங்குகிறார்கள். சிவகாமி நிலாவை தன் மகளாகவே பாவிக்கிறார். காதலுக்கு அந்தஸ்து முக்கியமல்ல, உண்மையான அன்பே வெற்றி பெறும் என்பதை உலகம் உணர்ந்தது.